பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற ஒன்று, என்னுடைய சஹாபாக்களில் கலீஃபாக்களை பின்பற்றுங்கள். தகப்பன் போறான், இறந்து போகும் பொழுது உங்க சித்தப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பெண்ணை நீ திருமணம் முடி என்று சொல்லிட்டு போறாரு. ஆனா இவன் நாமே அவர் சொல்றது கேட்கணும்னு போய் யாரோ ஒருத்தர் சொல்கிற பெண்ணை வேறு முறையில இவர் திருமணம் முடித்து வந்தால் தந்தைக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அது மாதிரி ரசூல்லா இப்படி சொல்லிட்டு போய் இறந்திருக்கிற போது சஹாபாக்களை தான் நம்ம பின்பற்றணும் என்று சொல்றாரு. முதல்ல இது எவ்வளவு ஒரு மோசமான கருத்து. இன்னும் சொல்ல போனா ரசூல்லா என்ன வசியத் செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் சொல்கிற உதாரணத்தின்படியே அல்லாஹ்வுடைய தூதருடைய வசியத் எதுவாக இருந்தது என்று சஹீஹ் புகாரியில 2740வது செய்தியை நாம் பார்க்கிறோம். அவுசாபி கிதாபில்லா, நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, நாம் அஹ்லுல் ஹதீஸ் அல்ல, நாம் அஹ்லு சுன்னா. நம்ம யாரு? அஹ்லுல் ஹதீஸா அஹ்லு சுன்னத்தா? அஹ்லு சுன்னா. நாம அஹ்லு ஹதீஸ் இல்ல, ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் இல்ல. ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும்? ஹதீஸை நாம் எடுத்து காட்டுகிற போது அவங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படுத்துது. இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று திணறுகிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை மறுத்து இவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அமைச்சிருக்கிறாங்கன்னா, சின்ன ஒரு உதாரணம். நம்ம எவ்வளவோ பல விஷயங்கள்ல இந்த விரல் அசைப்பது, சுன்னத்தே இல்லாத தொப்பியை தூக்கி பிடிப்பதற்கும் அதுதான் காரணம். சுன்னத்தான அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டிய தொழுகை முறையை கைவிட்டு அதை செய்யக்கூடியவர்களை கைகளை உடைக்க இப்ப நாம நடைமுறைப்படுத்துறோம். ஏன் இவங்களுக்கு ஹதீஸ்னா பிடிக்கலன்னு தெரியுதா? அதைத்தான் இவருடைய உரை முழுக்க. நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, நாம் அஹ்லுல் ஹதீஸ் அல்ல, நாம் அஹ்லு சுன்னா. நம்ம யாரு? அஹ்லுல் ஹதீஸா அஹ்லு சுன்னத்தா? அஹ்லு சுன்னா. நாம அஹ்லு ஹதீஸ் இல்ல, ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் இல்ல. ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும்? ஹதீஸை நாம் எடுத்து காட்டுகிற போது அவங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படுத்துது. நம்ம யாரு? அஹ்லு சுன்னா. நம்ம யாரு? அஹ்லு ஹதீஸ் இல்ல, அஹ்லு சுன்னா. ஹதீஸை மறுப்பவர்கள். அவன் பேர் அழகா வைக்கிறான், ஹதீஸ் ஏத்துக்க மாட்டான்னு அர்த்தம். நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, ஹதீஸ் ஏத்துக்க மாட்டான்னு அர்த்தம். நியாயப்படி ஹதீஸுகளை மறுத்து சுன்னத் என்கிற பெயரில் நாங்கள் மனோ இச்சைகளைத்தான் பின்பற்ற போகிறோம் என்று சொல்லுகிற இவர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக திருச்சி மாவட்டம் ஜமாத்துல் உலமா சபை நடத்தியிருந்த கொள்கை விளக்க மாநாட்டில் பேசப்பட்டவைகள் திருமறை குர்ஆனுக்கும் நபிமொழிகளுக்கும் எப்படியெல்லாம் மாற்றமான கருத்துக்கள் என்பது குறித்து நாம் பார்த்திருந்தோம். அதில் இன்றைக்கு அவர்கள் எந்த கொள்கையை விளக்கப் போவதாக சொன்னார்களோ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற தங்கள் கொள்கை கோட்பாடுகளை ஒருவருக்கு தலைப்பாகவே கொடுத்து அதை விளக்க சொல்கிறார்கள். இப்ப அதன் மூலமாக மக்கள் இவர்களுடைய கொள்கையை அடையாளப்படுத்தி கொண்டு இது எவ்வளவு அபாயகரமானது, இது இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கை என்பதை அடையாளப்படுத்திக் கொள்கிற விதத்தில் தான் அந்த உரை அமைந்திருக்கிறது என்பதை நாம ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். அதுல அந்த பேசக்கூடிய நபர் துவக்கத்திலேயே இந்த உரை ஒரு உரை வீச்சாக இருக்காது, கவனித்தால் தான் விளங்கும், விளங்குகிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள் புரியணும் என்று தொடங்குகிறார். இது ஒரு உரை வீச்சாக இருக்காது, உங்களுக்கு சில விஷயங்களை விளக்கி தர வேண்டும், கவனித்தால் விளங்கும். இப்படி துவக்கத்திலேயே இந்த கொள்கை விளங்க முடியாதது என்கிற விதத்தில் ஆரம்பிக்கிற அவர் இடையிடையேயும் அதை சொல்றார். சற்று விளங்குவதற்கு இது சிரமமாகத்தான் இருக்கும், சுன்னத்து ஜமாத்தினுடைய அக்கீதா இது, அதனால நம்ம விளங்கிக்கணும், புரியாதுதான் ஆனா அப்படி புரிஞ்சுக்க என்கிற மாதிரி தான் அவருடைய அந்த உரையினுடைய சாராம்சம் அமைந்திருந்தது என்கிற விஷயத்தை முதல்ல நாம தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்து இவர் தன்னுடைய உரையினுடைய துவக்கத்தில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்றால் யார் அப்படின்றத விளக்க தொடங்குறார். அதுல முதலாவது அஹ்ல் என்கிற அந்த வார்த்தை, அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் விளக்கிட்டு நாம எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துறோம்னா, அஹ்ல் என்பது பின்பற்றக்கூடியவர்களை குறிக்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துறோம் என்று சொல்ல தொடங்குற அவரு. அஹ்லு சுன்னா அப்படின்னா சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அர்த்தம்.
ஜமாத்தை தனியா விளக்கிக் கொள்வோம் என்று முதல்ல அஹ்லு சுன்னா என்றால் என்ன அர்த்தம் என்பதை விளக்குகிறார். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பதிலே 3 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அஹ்ல் என்பது உடையவர் என்று ஒரு பொருள், மனைவி என்று ஒரு பொருள், பின்பற்றக்கூடியவர்கள் என்று ஒரு பொருள். குடும்பம் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய மகன் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அஹ்ல் என்ற வார்த்தை குடும்பத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் அஹ்ல் என்ற வார்த்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே நாம் நினைவாக கொள்ள வேண்டும். சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இவர் சுன்னத்துன்னா யாரு, என்ன? எனக்கு முன்னாலே பேசியவர்கள் இதை விரிவாக பேசியும் இருக்கிறார்கள். ஆனால் நானும் இந்த தலைப்பை ஒட்டி பேசித்தான் ஆக வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்துக்கும் ஹதீஸுக்கும் எந்த வித்தியாசம் என்று. நாம் அஹ்லு சுன்னத், அஹ்லுல் ஹதீஸ் அல்ல, அஹ்லுல் ஹதீஸ் அல்ல, அஹ்லுல் ஹதீஸ் அல்ல. அஹ்ல்னா அதற்குரிய பொருள் பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அர்த்தம். சுன்னத்துனா என்ன அப்படின்னும் பொழுது சுன்னத்திற்கும் ஹதீஸுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாங்க அஹ்லு ஹதீஸ் இல்ல, அஹ்லு சுன்னா என்று இதை பல இடங்கள்ல தெளிவுபடுத்துறார். ஹதீஸை அவர்கள் பின்பற்றுவார்கள், நாம் சுன்னத்தை பின்பற்றுவோம். ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்கிற ஒரு கருத்தை பதிய வைக்கிறார். இந்த துவக்கத்திலேயே இவருடைய கொள்கை எவ்வளவு அபாயகரமானது என்பதை நாம தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அஹ்லே ஹதீஸ் என்றால் ஹதீஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதே ஏன் உங்களிடத்தில் நடைமுறையில் இல்லை என்று கேட்டு விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்க உங்கள் வாழ்க்கையில் ஏன் இது இல்லை, ஏன் இதை மக்களுக்கு இதற்கு எதிராக, நபிமொழிகளுக்கு எதிராக நீங்கள் பல விஷயங்களில் செயல்படுகிறீர்கள் என்று கேட்டு விடுவார்கள் என்கிற போது சுன்னத் என்கிற வார்த்தைக்குள் அதை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி இந்த சுன்னத் என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்னா வழிமுறை என்று அர்த்தம். இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையைத்தான் பின்பற்றக்கூடியவர்கள் என்று நாம் நினைப்போம். அதுலயும் நமக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். அதற்குரிய விளக்கத்தை நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப முதல்ல இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து பல இடங்கள்ல அதை பதிய வைக்கிறார். நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, நாம் அஹ்லுல் ஹதீஸ் அல்ல, நாம் அஹ்லு சுன்னா. நம்ம யாரு? அஹ்லுல் ஹதீஸா அஹ்லு சுன்னத்தா? அஹ்லு சுன்னா. நம்ம யாரு? அஹ்லு சுன்னா. நம்ம யாரு? அஹ்லு ஹதீஸ் இல்ல, அஹ்லு சுன்னா என்று இப்படியாக தன்னுடைய முதல் கட்ட கருத்தை முன்வைக்கிறார். அப்ப இதுல இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை பொறுத்தவரை நமக்கு எது நினைவுக்கு வருதுன்னா, இதே சபையில நிகழ்வுல ஒருத்தர் பேசியதான் நமக்கு நினைவுக்கு வருது. என்ன பேசியிருந்தாரு? அஹ்லு குர்ஆன் என்று ஒரு குரூப் என்ன செய்யறாங்கன்னா, ஹதீஸை விடுத்து குர்ஆனை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் அஹ்லு குர்ஆன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்படி வைக்கக்கூடாது, முன்கருல் ஹதீஸ் என்று தான் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும், ஹதீஸை மறுப்பவர்கள் என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த அஹ்லுல் குர்ஆன் கொஞ்சம் பேர், அவனுக்கு அசல்ல பேர் முன்கருல் ஹதீஸ்னு பேர், ஹதீஸை மறுப்பவர்கள். அவன் பேர் அழகா வைக்கிறான், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள். ஹதீஸ் ஏத்துக்க மாட்டான்னு அர்த்தம். நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, ஹதீஸ் ஏத்துக்க மாட்டான்னு அர்த்தம். நியாயப்படி அவருடைய கோரிக்கையின்படி ஹதீஸுகளை மறுத்து சுன்னத் என்கிற பெயரில் நாங்கள் மனோ இச்சைகளைத்தான் பின்பற்ற போகிறோம் என்று சொல்லுகிற இவர்கள் நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, ஹதீஸ் ஏத்துக்க மாட்டான்னு அர்த்தம். தங்களை முன்கருள் ஹதீஸ் என்று தான் சொல்லணும், ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பலமுறை தன்னுடைய உரையில் அதை தெளிவுபடுத்துறாரு. நாங்க அஹ்லு ஹதீஸ் இல்ல, அஹ்லு சுன்னா என்கிற பெயரில் இவர் எதை சுன்னா என்று சொல்ல போகிறார் என்பது வேற கதை. அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப நாங்கள் ஹதீஸை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவருடைய சபையில பேசிய அவர் சொன்ன பாணியில இவங்க ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் என்று தான் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம சொல்லிக் கொள்கிறோம். இது இவர் சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு அபாயகரமானது
ஹதீஸ்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம். இதை எந்த ஒரு ஈமான் கொண்டவராவது அதை பின்பற்ற மாட்டேன் என்று எவருடைய நாவாது சொல்ல இயலுமா? திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? உமா ஆத்தாக்குமுர் ரசூல், உங்களுக்கு இந்த தூதர் எதை கொடுத்தாரோ ஃபஹுதுஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு, அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ ஃபன்தஹு, நீங்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று இறைவன் பல சில எச்சரிக்கைகளோடு இந்த தூதருடைய பணி அவர் கொடுக்கிறத நீங்க எடுக்கணும். அவர் எதை விட்டு தடுக்கிறாரோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்போடு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிற போது அந்த தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் அதை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப இவங்களுடைய அந்த கொள்கை எப்படியானது என்பதை நாம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இவங்க சுன்னத்தை பின்பற்றுபவர்கள் என்று சொல்கிறார்களே, சுன்னத்துனா நாம நினைக்கலாம் அது நபிமொழிகளாக இருக்குமோ என்று. ஆனா அதற்கு இவர்கள் அளிக்கக்கூடிய வியாக்கியானங்களை நீங்க பாருங்க. இவங்க நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, சுன்னத்துல் காயிமா, நாங்கள் அது சஹாபாக்கள் எதை அமல் செய்திருக்கிறார்களோ அந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்வதை நீங்க பாருங்க. இதற்கு பல்வேறு உதாரணங்களை காட்ட முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் எந்த சுன்னத்தை செய்து வருகின்றார்களோ அதற்கு சுன்னத்துல் காயிமா என்று பெயர். இந்த அஹ்லு சுன்னத் என்பவர்கள் சுன்னத்த காயிமாவை பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப சுன்னத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு வழிகாட்டப்பட்டவைகள், அதை பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்துக்கு மாற்றமா அது இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லி அதை அதை எது புரிந்து கொள்ளப்பட்ட நடைமுறையா இருக்குதோ, எதை அது வழிமுறையாக இருக்குதோ அதைத்தான் நாம சுன்னத் என்று இப்படி வழி வழியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கணும், அதுதான் சுன்னத்துல் காயிமா, அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அப்ப அஹ்லு சுன்னா என்கிற அந்த வார்த்தை பிழையானது என்பதை இவங்களுடைய கொள்கையினுடைய அந்த தடுமாற்றம் வெளியே பார்வையில் நாம் பார்க்கும்போது ஏதோ அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. நாங்கள் அதை தாண்டி நபித்தோழர்களுடைய சுன்னத், இன்னும் இதுல இருந்து கீழே இறங்குவாங்க, நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா அதையும் தெரிந்து கொள்வீர்கள். வெறும் சஹாபாக்கள் மட்டுமல்ல என்று இவருடைய கொள்கை எங்கே போய் நிற்கிறது என்பதை நாம விளக்க இருக்கிறோம். அப்ப இப்படி அப்பட்டமாக நாங்கள் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, ஹதீஸில் எது நடைமுறைப்படுத்தப்பட்டதோ தொன்று தொட்டு எது செய்யப்பட்டதோ அதுதான் சுன்னத்துல் காயிமா, அதை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்று இவர் சொல்றார். சரி, இது எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னா, வழக்கம் போலதான் இது குர்ஆன் வசனங்களை வைத்து இவ்வளவு வசனங்களுக்கு எதிராக உங்கள் இறைவனிடமிருந்து எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்லி இருக்க, முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிற போது இஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, இதிலிருந்து அனைவரும் இறங்கி விடுங்கள், இம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி இறைவன் அனுப்பினானே. உங்களுக்கு தோணுனதை செய்யுங்க, பெரியவர்களை பின்பற்றுங்க, பெரும்பான்மையினரை பின்பற்றுங்க, இமாம்களை பின்பற்றுங்க என்கிற அடிப்படை இல்லாமல் அல்லாஹ்விடமிருந்து வந்ததைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிற போது இவங்க எப்படி நகர்றாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றக்கூடாதான், குர்ஆன் சொல்வதற்கு நேர் எதிராக அது இது வழி வழியாக இருக்குதோ, எது தொன்று தொட்டு நடக்குதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்தை பதிகிறாங்க. என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருந்து கொண்டு வர போறாங்களா? இவ்வளவு குர்ஆன் வசனத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதற்கு என்ன ஆதாரம்? அதுலேயும் நிறைய உளறல்களை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். இமாம் அபூதாவூத் அவங்க அப்படி இப்படி அவங்க இந்த பாபுல குறிப்பிட்டிருக்கிறாங்க, அந்த பாபு குறித்து இவர் சொல்வதும் பிழையாகத்தான் சொல்றாரு அந்த செய்தியில. சரி, அது ஏதோ ஒரு இடத்தில் ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றம் நம்ம கடந்து செல்கிறோம். இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
அறுபெரும் ஹதீஸ் கிரந்தங்களில் ஒன்றான அபூ தாவூதை எழுதிய இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபு அக்லில் அஹ்மிஸ் சைதி என்று வேட்டை பொருளுடைய இறைச்சியை சாப்பிடுவது பற்றிய ஹதீஸ்களை பதிவு செய்துவிட்டு ஒரு வாசகம் அங்கே எழுதுகிறார்கள். இதா தனாஸஅல் ஹபரானி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து 2 ஹதீஸ் முன்னுக்கு பின் முரணாக வருமையானால், உட்கார்ந்து தொழுங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது, இமாம் உட்கார்ந்து தொழும்போது நீங்க நில்லுங்க அப்படிங்கிறது நபி அவர்களுடைய செயலில் இருந்து தெரிகிறது. இப்படி வருகிற போது நன்சில் இலாமா அமில பிஹி அஸ்ஹாபுஹு, சஹாபாக்கள் எப்படி அமல் செய்தார்களோ அந்த இடத்திற்கு நாம் இறங்கி வருவோம். ஹதீஸ் ஒன்றாக இருக்கலாம், சஹாபாக்கள் அதன்படி அமல் செய்தார்களா என்று பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அமல் செய்தால் அது சுன்னத்துன் காயிமா. அதுல என்ன சொல்கிறார் என்றால், அபூதாவுத் சொல்கிறார், இதா தனாஸஅல் ஹபரானி, 2 செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து முரண்பட்டால் சஹாபாக்கள் எதை அமல் செய்தார்களோ அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும், அதுல தான் இறங்கி வரணும் என்று இவர் அதுல இடைச்சொற்கள்லாம் செய்யறாரு, அது வேற விஷயம். அப்ப அப்படி அபூதாவுத் சொல்லிட்டார்ல, அதனால நாங்க சஹாபாக்கள் எதை சொல்கிறார்களோ அதையெல்லாம் நாங்க கேட்போம், அதனால நாங்க சஹாபாக்கள் எதை வழிமொழிந்திருக்கிறார்களோ எதை கடைபிடித்திருக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் ஏற்போம், ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கலாம் நாங்க ஏற்க மாட்டோம் என்கிற திருமறை குர்ஆனுக்கு எதிராக. இப்போ இவங்க சொல்லக்கூடிய அடிப்படையை பார்த்தீங்கன்னா, வஹீல நேரடியா வந்த குர்ஆன் வசனங்கள் தேவையில்லை, வஹீக்கு விளக்கமாக விளக்கம் சொல்ல வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கேட்க தேவையில்லை, அதை பின்பற்றினா நமக்கு சரி வராது. ஆனா எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு இமாம் எதையாவது ஒரு கருத்தை சொன்னா அதை உடனே ஏற்கணும், கண்ணை மூடிட்டு பின்பற்றணும் என்பது எத்தகைய ஒரு தீய ஒரு கொள்கை என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு சில உதாரணங்களை சொல்றார். தராவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பித்தான் தொழ வைத்தார்கள். ஃபர்லாகி விடுமோ என்று பயந்தார்கள், காரணம் அது வஹி இறங்கிக் கொண்டிருந்த காலம், அது அதற்கு வாய்ப்பு இருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டார்கள். இனி வஹி இறங்கி அதை ஃபர்லாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை விளங்கி நபி அவர்கள் எதை நடைமுறைப்படுத்தினார்களோ 3 நாட்கள் நடைமுறைப்படுத்தினார்களோ அதை தொட்டு தொடர்ந்து செய்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி தொடர்ந்து வருகின்ற சுன்னத்திற்கு சுன்னத்துல் காயிமா என்று பெயர். இந்த தராவீஹ் இருக்கிறதே, ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் தொலை வைக்கிறாங்க, இது கடமை ஆயிரும் பயப்படுறாங்க, வஹி இறங்கி கொண்டிருந்த காலம் அது. ஆனா உமர் அவங்க தான் இதனுடைய சூட்சமத்தை புரிந்து இப்ப வஹி இறங்கக்கூடிய காலம் இல்லை என்பதனால இந்த சமுதாய மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதனால தான் இந்த தராவீஹ் தொழுகை இருக்கிறது. இப்படி தொன்று தொட்டு பல விஷயங்கள் இன்றைக்கு சுன்னத்துல் காயிமாவா இருக்குது. பல்வேறு உதாரணங்களை காட்ட முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் எந்த சுன்னத்தை செய்து வருகின்றார்களோ அதற்கு சுன்னத்துல் காயிமா என்று பெயர். அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, எல்லா சஹாபாக்களும் எந்த சுன்னத்தை செய்து வந்தார்களோ அதற்குத்தான் சுன்னத்து காயிமா என்று பெயர், அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கருத்தை, விஷம கருத்தை சொல்றார். முதல்ல இதுல இவர் சொல்லுகிற அந்த செய்தியுமே, தராவீஹ் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை கூட மொழிந்ததில்லை, அது வேற விஷயம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற இரவு தொழுகையுமே அதை சில ரக்காத்துகள் 23 ரக்காத்துகள் என்று இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள், அதை ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையும் செய்யல, அது வேற விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஜமாத்தோடு தொலை வைத்திருக்கிறார்கள், நபி அவர்கள் எந்த காரணத்தை சொல்லி அதை தவிர்த்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாமவே அதை நடைமுறைப்படுத்தலாம்னு புரிகிறோம். இது இவங்க தான் நடைமுறைப்படுத்தினாங்க என்று நாம் புரிகிறோம் என்கிற இவர்களுடைய அந்த விஷம கருத்து, இதில் எங்க இவர்களுடைய நகர்வு எவ்வளவு ஆபத்தானது என்று பார்த்தால், ஏங்க ரசூலுல்லாஹ் 11 தொழுது இருக்கிறாங்கன்னு புகாரில வருது, நீங்க இவ்வளவு ரக்காத் தொழுவுறீங்க, அது ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தாங்கனாலும் அந்த ஹதீஸை இருக்கக்கூடாது. உமர் அவர்களுடைய சுன்னத் இப்படி இருக்கு, உமரை உங்களுக்கு சொல்லல,
உமர் அவர்கள் காலத்திலையும் அப்படி இருக்கிறதாக வருகிற செய்திகள் பலவீனமானது, அது வேற விஷயம். அப்ப ஏன் ரசூலுல்லாவை புறக்கணிக்கிறீங்க, ஹதீஸை புறக்கணிக்கிறீங்கன்னா சஹாபாக்களுடைய கருத்து இருக்கு என்று சொல்லுவாங்க. எங்க அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் ஜும்மா மிம்பர்ல ஏறி அமர்ந்த பிறகு தானே பாங்கு சொல்லி இருக்கிறார்கள், நீங்க ஏன் 2 பாங்கு சொல்றீங்க ஜும்மா அன்னைக்கு என்று கேட்டால் இவர்கள் சொல்லுகிற பதில் என்ன, அது இந்த சுன்னத்துல் காயிமா, அது உஸ்மான் நடைமுறைப்படுத்தினார். ஏங்க முத்தலாக் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனும் ஒரு காலக்கெடுவை சொல்லி 3 மாத விலக்கு காலத்திற்கு பிறகுதான் மற்றொரு தலாக் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிற போது முத்தலாக்க எந்த விதத்தில் ஆதரிக்கிறீர்கள்? உமர் அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது சுன்னத்துல் காயிமா என்று. இப்படி இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளை தூக்கி எறிந்துவிட்டு இப்படி வேறு தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவதற்காக வேண்டி இந்த பெயரை சுன்னத்துல் காயிமா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சுன்னத்துல் ஜமாத் இல்லை, ரசூலுல்லாவை புறக்கணிப்பது, இவர்கள் ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்பதை அப்பட்டமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னும் சொல்ல போனா தெளிவாக வருகிற நபிமொழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நாம நடைமுறைப்படுத்துறோம். ஏன் இவங்களுக்கு ஹதீஸ்னா பிடிக்கலன்னு தெரியுதா? அதைத்தான் இவருடைய உரை முழுக்க. நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, நாம் அஹ்லுல் ஹதீஸ் அல்ல, நாம் அஹ்லு சுன்னா. நம்ம யாரு? அஹ்லுல் ஹதீஸா அஹ்லு சுன்னத்தா? அஹ்லு சுன்னா. நாம அஹ்லு ஹதீஸ் இல்ல, ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் இல்ல. ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும்? ஹதீஸை நாம் எடுத்து காட்டுகிற போது அவங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படுத்துது. இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று திணறுகிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை மறுத்து இவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அமைச்சிருக்கிறாங்கன்னா, சின்ன ஒரு உதாரணம். நம்ம இவ்வளவோ பல விஷயங்கள்ல இந்த விரல் அசைப்பது, சுன்னத்தே இல்லாத தொப்பியை தூக்கி பிடிப்பதற்கும் அதுதான் காரணம். சுன்னத்தான அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டிய தொழுகை முறையை கைவிட்டு அதை செய்யக்கூடியவர்களை கைகளை உடைக்க துணிந்ததும் ஹதீஸ் மீதும் அல்லாஹ்வுடைய இவர்களுக்கு இருக்கிற வெறுப்புத்தான் காரணம் என்பது தெரியுதா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதருடைய எவ்வளவு சுன்னத் இன்றைக்கு மீறப்படுகிறது நீங்க பார்க்கலாம். மக்ரிப் தொழுகைக்கு உள்ள முன் சுன்னத் இன்னைக்கு நீங்க ஷாஃபி மதுஹப் பள்ளிவாசல்களையும் ஹனஃபி மதுஹப் பள்ளிவாசல்களையும் சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் சஹீஹ் புகாரியில அவ்வளவு தெளிவாக இடம்பெறுகிறது. அப்துல்லா பின் முகஃபல் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார், புகாரியில 624வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால பைன குல்லி அதானைனி ஸலாத்துன், ஒவ்வொரு பாங்கிற்கு மத்தியிலையும் அந்த பாங்கு இக்காமத் ஆகிற ஒவ்வொரு பாங்கு இக்காமத்திற்கு மத்தியிலையும் ஒரு தொழுகை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை சொல்லிவிட்டு லிமன் விரும்பியவர் அதில் தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் என்று இடம்பெறுது. அதே மாதிரி நீங்க சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிற 1183வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியும் பார்க்கலாம். நேரடியாக மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் சுன்னத்தான தொழுகை இருக்கிறது என்பதை நபி அவங்க சொல்றாங்க. சல்லு கபுல சலாத்தில் மக்ரிப், மக்ரிபினுடைய தொழுகைக்கு முன்பாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். 3வது ரசூலுல்லா சொல்லும் பொழுது லிமன் யார் விரும்பினாங்களோ அவங்க தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற ஒரு வழிமுறை இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தொழுகை உடன் 6:35க்கு பாங்கு உடன் என்று எழுதுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் நபிமொழி இருந்தாலும் கூட இவர்களுடைய மனோ இச்சை, இவர்கள் யார் யாரையெல்லாம் பின்பற்றுவதாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களின் கருத்துக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்தோ திருமறை குர்ஆனோ வந்தால் மறுத்து விடுவார்கள், புறந்தள்ளி விடுவார்கள் என்கிற போது அப்ப இவர்கள் எத்தகைய அபாயகரமான கொள்கை உடையவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா இவர்களுடைய இந்த சுன்னத் ஜமாத் என்ற பெயர் இதில் தானே மக்கள் ஏமாந்து போறாங்க. இந்த வார்த்தை ஏதோ சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்றால் நாங்கள் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் என்பதை இவர்கள் வாயிலேயே விளக்கி இருப்பதை நாம புரிந்து கொள்ள முடியுது.
அதுல இவருடைய பேச்சில் எண்ணற்ற பல முரண்பாடுகளை நீங்க பார்க்கலாம். இப்படி ஒரு புறம் சொன்னாரா, ஹதீஸ்ல எது நடைமுறைப்படுத்தப்பட்டதோ தொடர்ந்து எது செய்யப்பட்டதோ அதற்கு பேர் தான் சுன்னத்துல் காயிமா, இதுதான் அஹ்லு சுன்னத்து ஜமாத் என்பவர்கள் இதைத்தான் பின்பற்றுகிறார்கள். நாம யாரு இடையில கேட்டுக்கிறார், அஹ்லு ஹதீஸா அஹ்லு சுன்னா என்று சொல்லிட்டு, அஹ்லு சுன்னா அப்படின்னா சுன்னத்துல் காயிமா, நிரந்தரமாக சஹாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று இப்படியெல்லாம் ஒரு புறத்தில் பேசிட்டு, இன்னொரு புறத்தில் எப்படி பேசுறாருன்னா, குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் நாம், அதனுடைய விளக்கங்களை தன்னுடைய வாழ்வாலும் வாக்காலும் நடைமுறைப்படுத்தி காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் என்று தங்களுடைய நிலைப்பாட்டிலேயே ஒரு கடும் தடுமாற்றம். குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் நாம், அதனுடைய விளக்கங்களை தன்னுடைய வாழ்வாலும் வாக்காலும் நடைமுறைப்படுத்தி காட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாம். நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த உரையில் இருந்ததை நீங்க பார்க்க முடியுது. அப்ப முரண்பாடு ஒன்று, குர்ஆனும் அதற்கு விளக்கம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நடைமுறையும் பின்பற்றக்கூடியவர்கள் என்றால், அதை தூக்கி எறிந்து அதற்கு நேர் மாற்றமாக சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தியதை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்பது எவ்வளவு பெரிய முரண். அப்ப இரண்டையும் அவருடைய கருத்தாக அதில் முன்வைக்கக்கூடிய குழப்பம் மிகுந்த கொள்கையைத்தான் இவருடைய கொள்கை என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா, இவங்க தெளிவா அந்த ஹதீஸை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிடுறாங்களா. இப்போ இவங்களுடைய பார்வையில் ஹதீஸ் என்பது எப்படி அப்படின்றது இவங்களுடைய வார்த்தையில நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். ஹதீஸ்னா என்ன அப்படின்றத சகட்டு மேனிக்கு இவர்களுடைய அந்த உதாரணங்கள் மூலமாக. ஹதீஸ்ங்கிறது பலகீனமான ஹதீஸ் இருக்கும், புனையப்பட்ட ஹதீஸாகவும் இருக்கும், இட்டுக்கட்டாக புனையப்பட்ட பொய்யான ஹதீஸ்கள் இருக்கும், பொய் சொன்னவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கும், பொய் சொல்லுவாரோ என்று சந்தேகிக்கப்பட்டவருடைய ஹதீஸாக இருக்கும், அறிமுகமில்லாத ஒரு ஆள் அறிவிக்கிறார் என்றால் அதுவும் பலகீனமான ஹதீஸாக இருக்கும். ஹதீஸ் என்கிறது பலதும் இருக்கும், அதனுடைய தரங்கள் பல விதத்தில் இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாது என்கிற கருத்துல அந்த ஹதீஸை இவ்வளவு ஒரு சாதாரணமாக அதை மக்களுக்கு விகாரப்படுத்தி காட்டுகிறார்கள். ஏதோ ஒன்று இரண்டு மக்கள் தெரிந்து தெளிவடைந்து கொள்ள வேண்டிய நபிமொழிகள் இடம்பெறும்ல. இப்போ இவங்க சொல்ற மாதிரி பார்த்தால் எதையுமே இவர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்கள் கூட பயன்படுத்த முடியாது, படிக்க முடியாது, அரைகுறையாக படிக்கும் பொழுது. அப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த உதாரணங்களை பார்த்தீங்கன்னா தேடி பொறுக்கி எப்படியாவது இவங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடாது என்பதற்கு இணங்க நிறைய உதாரணங்களை அவர் எடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இவருடைய சகா ஒருத்தர் சொன்ன அதே உதாரணங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சிறுநீர் கழித்தார்கள், உட்கார்ந்து சிறுநீர்கள். அப்ப இப்படி ஒரு செய்தி நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று இடம்பெறுகிறது. அப்ப இது ஹதீஸே ஒழிய சுன்னத்தல்ல. செருப்பணிந்து கொண்டு தொழுதார்கள், இது ஹதீஸே ஒழிய சுன்னத்தல்ல. அசருக்கு பின்னால் நஃபில் தொழுதார்கள், இது ஹதீஸே ஒழிய சுன்னத்தல்ல. பைத்துல் முகத்தஸை பார்த்து நபி அவர்கள் தொழுதார்கள் என்பது ஹதீஸ் தான், அதால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்தல்ல. நாம் அப்படி தொழுக கூடாது. நபி அவர்களுடைய தொடை தெரிந்தது, ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் அது சுன்னத்தல்ல. இப்படி ஏராளமான ஹதீஸ்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஹதீஸ் தானே தவிர அது சுன்னத்தல்ல. நம்ம யாரு? அஹ்லுல் ஹதீஸா அஹ்லு சுன்னத்தா? அஹ்லு சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை தெரிய இருந்தார்கள், இது ஹதீஸே ஒழிய சுன்னத்தல்ல. இப்படி ஏராளமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் ஹதீஸ் தானே ஒழிய சுன்னத்தல்ல என்று இவருடைய உரைகளில் பல இடங்களில் ஒவ்வொன்றாக இதை சொல்றார். இதெல்லாம் ஏன் சுன்னத்தில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சிறுநீர் கழித்தார்கள், நாமும் அது போன்ற இடங்கள் வரும் பொழுது அமர்ந்து சிறுநீர் கழிக்க ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறதுனால அந்த உத்தரவின் பேரில் நாம் செயல்படணும். எந்த இடத்தில் அமர முடியாமல் நாம் இருக்கிறோமோ அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நாம் சிறுநீர் கழிக்கணும். இதில் என்ன? இது எங்க சுன்னத் இல்லாமல் எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிற அடிப்படையில் ஒரு செருப்பு அணிந்து தொழ வேண்டிய இடங்கள்ல நம்முடைய செருப்பு தூய்மையாக இருந்தால், பள்ளிவாசல் அல்லாத வெளியே பயணத்தில் இருக்கிறோம், எங்கேயோ இருக்கிறோம், அந்த இடத்தில் நாம் செருப்பணிந்து தொழ முடிந்தால் செருப்பணிந்து தொழ போறோம். இது எங்க சுன்னத் இல்லாமல் எங்க போகுது? இது எங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லாமல் எங்கே போகுது? அப்ப
இப்படியாக அது ஏதோ ஒரு விகாரப்படுத்தி எதையெல்லாம் காட்ட முடியுமோ, அப்ப இப்படியாக இவர் குறிப்பிட்டு எதையெல்லாம் விகாரப்படுத்தி காட்டுகிறாரோ அது எல்லாமே நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு நடைமுறைகளை ஒழிய அதை இப்படி இதெல்லாம் சில உதாரணங்களை காட்டி இன்னும் சில விஷயங்களை சொல்றார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் இது உரியதாக இருக்குமோ அதெல்லாம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார மரணம் செய்தார்கள் என்பது ஹதீஸ், ஆனால் அது சுன்னத் அல்ல. ரசூலுல்லாஹ் பலதார மரணம் செய்தார்கள், அது ஹதீஸ் ஆன சுன்னத் இல்ல. ரசூலுல்லாஹ் தொடர் நோன்பு வைத்தார்கள், விசால் நோன்பு வைத்தார்கள், அது ஹதீஸ் ஆன சுன்னத் இல்ல. இப்படி எதை சொல்ல வர்றாருன்னா, இப்போ ரசூலுல்லாஹ் இது படிக்கும் பொழுது அதை பார்த்து விளக்கம் இது மாதிரி 1-2 இடங்கள் அதே மாதிரி மாற்றப்பட்ட சட்டங்கள் தொடர்பாகவும் கேட்கிறார். இப்போ இது ரசூலுல்லாஹ்வுக்கு தனித்த சட்டம் என்பதை வேறு செய்திகளில் பார்க்கும் பொழுது அவர் தெரிந்து கொள்ள போகிறார். இதனால அவர் ஹதீஸையே படிக்கக்கூடாது, குர்ஆன் வசனங்களே படிக்கக்கூடாது என்பது எவ்வளவு ஒரு விஷம கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி மாற்றப்பட்ட சட்டம் அதை இவரே விளக்குறார். பைத்துல் முகத்தஸ பார்த்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, அது ஹதீஸ் ஆனால் சுன்னத் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்லேயே மாற்றியதையும் தெளிவுபடுத்துகிறான். அது எப்படி அதாவது மாற்றப்பட்ட நடைமுறைன்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழும் பொழுது நபித்தோழர்கள் நின்று தொழுந்தது கடைசியாக இருந்தது. அப்போ அதனால் அப்படித்தான் தொழுகணும்னு அதையும் விளக்கம் சொல்லிட்டு, அப்போ இதனால ஹதீஸை பார்த்து பின்பற்றக்கூடாது அப்படின்னு இவருக்கு எதிராகவே இன்னொரு செய்தியும் சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழ வைத்தார்கள், சஹாபாக்கள் நின்று தொழுதார்கள். இதுதான் கடைசி. இமாம் ஹுமைதி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் ஹுமைதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 ஹதீஸுகள் முரண்பட்டு வருகின்ற போது இன்னமா யூஹது பில் ஆஹிரி ஃபல் ஆஹிரி, ஒரு ஹதீஸை பதிவு செய்துவிட்டு அதற்கு கீழே ஹுமைதி அவர்கள் எழுதுகிறார்கள், எது கடைசியோ அதைத்தான் பின்பற்றுவோம். இமாம் ஹுமைதி அவங்க சொன்னாங்க, 2 ஹதீஸ் முரண்பட்டு வருகிற போது நாம அந்த ஹதீஸை அதற்கு கீழே சொல்லிட்டு கடைசி எதுவோ அதை பின்பற்றுவோம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. இது என்ன எங்களுக்கு தானே ஆதாரம், அவர் சொல்லியிருப்பது சரிதானே, எது இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் கடைபிடித்திருக்கிறார்கள், எது மாற்றப்பட்டது என்று தெளிவுபடுத்தி வந்திருக்கும் பொழுது அதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்கும் பொழுது, அப்ப ஆதாரம் தெளிவாக இருக்கும் பொழுது எது முந்தையதோ அதை விட்டு பிந்தையதை நாம ஃபாலோ பண்ணணும். அவரும் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு எதிரான கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். உங்களை போன்று இப்படி ஏதோ ஒன்று ஹதீஸ்ல மாற்றப்பட்டவைகளும் இருக்கும், ஹதீஸ்ல ஏதோ ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டானதாக இருக்கும், அதனால் நீங்கள் ஹதீஸையே பார்க்க கூடாது. நீங்கள் நேரடியாக இப்படி சொல்லக்கூடியவங்க ஏதோ ஹதீஸை பின்பற்றுறதுல இவங்க ஒரு பேணுதல் காட்டுகிறார்கள் என்று மக்கள் விளங்கிடக்கூடாது. அதனால மக்கள் வழிதவறி போயிடுவாங்களோ என்கிற அக்கறை அல்ல. எங்கள்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் தெரிந்தவர்கள் நாங்கள், எங்களிடத்தில் வாங்க, ஏன் இதெல்லாம் மார்க்கத்தின் பெயரால செய்றீங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது அது இந்த இமாம் செய்தது, அது அந்த இமாம் செய்தது, அதற்கு இது ஆதாரம், இதற்கு அது ஆதாரம் என்று எதை வேண்டுமானாலும் மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றலாம் என்கிற வாசலை திறப்பதற்காகத்தான் இந்த போலி இந்த ஹதீஸை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதை விகாரமாக காட்டுகிற சூழலை இவர் உருவாக்குகிறார் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். இன்னும் ஹதீஸ் பத்தி பேசும் பொழுது, ஹதீஸ்ங்கிறது பலகீனமான ஹதீஸ் இருக்கும், புனையப்பட்ட ஹதீஸாகவும் இருக்கும், இட்டுக்கட்டாக புனையப்பட்ட பொய்யான ஹதீஸ்கள் இருக்கும், பொய் சொன்னவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கும், பொய் சொல்லுவாரோ என்று சந்தேகிக்கப்பட்டவருடைய ஹதீஸாக இருக்கும், அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் அறிவிக்கிறார் என்றால் அதுவும் பலகீனமான ஹதீஸாக இருக்கும். அறிவிப்பாளர்களுடைய தொடரில் யாராவது 2 பேர் விழுந்து விட்டார்கள் காணோமே என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு முன்கத்தி என்று பெயர், தொடர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அது பலகீனமான ஹதீஸ். வார்த்தைகள் என்ன பயன்படுத்தினார்கள் என்று தெரியாமல் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது, இதில் பதற்றம் நிலவுகிறது, அறிவிப்பாளருக்கு தடுமாற்றம் நிகழ்கிறது. இப்படி பல வகையான ஹதீஸுகள்.
ஹதீஸுகளை எல்லாம் சேர்க்கிறது எப்படின்னா வெறும் ஹதீஸை வச்சுக்க வேண்டியதான். ஹதீஸ்ன்றது பலவீனமான ஹதீஸும் இருக்கும், புனையப்பட்ட ஹதீஸும் இருக்கும், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் இருக்கும், பொய்யான ஹதீஸும் இருக்கும், பொய் சொன்னவர் அறிவிக்கிற ஹதீஸும் இருக்கும், யார் பொய் சொல்வாரோ என்று சந்தேகிக்கப்படக்கூடியவர் அவர் அறிவிக்கிற செய்தியும் இருக்கும். அதே மாதிரி அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் அறிவிக்கிற பலவீனமான ஹதீஸும் இருக்கும். அறிவிப்பாளர் தொடர்ல யாராவது 2 பேர் விழுந்திருப்பாங்க, அது முன்கத்தின்னு பேரு, அப்படியான பலவீனமான செய்தி ஹதீஸுகள் இருக்கும். வார்த்தை என்ன பயன்படுத்தியுள்ளார்கள்னு தெரியாமல் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஹதீஸும் இருக்கும். பதற்றம் இருக்கும், அவருக்கு அதுல தடுமாற்றம் அறிவிப்பாளர்கள் மத்தியில் இருக்கும். இப்படி பல வகையில ஹதீஸ் இருக்கு என்று சொல்லி இப்ப ஹதீஸ் எல்லாம் எடுத்து அதை அமல்படுத்தக்கூடியவனுடைய நிலை என்ன தெரியுமா? இப்படி ஹதீஸை பத்தி இப்ப இப்படிலாம் இருக்கும் என்பதனால இவர் நல்ல எண்ணத்துல சொல்றாரா? அப்ப இப்படி ஹதீஸுகள் இருக்கும். அந்த ஹதீஸை நாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்னபடி அந்த செய்தி அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னது எது என்று அதை நம்பகமான செய்தியை கடைபிடிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்துல இதெல்லாம் சொன்னாரான்னு பார்த்தா இல்ல, இப்படிலாம் இருக்கு என்று அதை குறைப்படுத்தி இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரத்தை குறைப்படுத்தி விட்டு இதை எடுக்கிறவனுக்கு உதாரணம் சொல்றாரு. இந்த ஹதீஸை எடுத்து அப்ப இப்படிலாம் பலவீனமா அப்படி மோசமா இருக்குல்ல, இதை எடுத்து பின்பற்றினால் மெடிக்கல் ஒருத்தன் வச்சிருக்கிறான், அவன் அந்த மருந்து யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்போது சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு அவனுக்கு தெரியுமா? அது டாக்டருக்கு தானே தெரியும். மெடிக்கல் ஒருத்தன் வச்சிருக்கிறான், அல்லது மூலிகை மருந்துகள் எல்லாம் சேர்த்து ஒரு வைத்தியன் அல்ல ஒரு மருந்து கடை வச்சிருக்கான். ஆனா எந்த மருந்து யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை வைத்தியன் அறிவான், டாக்டர் அறிவான். வெறும் மெடிக்கல் வச்சிட்டு இருக்கிறவன் உள்ள சாப்பிட வேண்டிய மருந்த மேல தடவுறது சொல்லுவான், மேல தடவ வேண்டிய தைலத்தை உள்ள சாப்பிடுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிருக்கே உலை வைத்து விடும். எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்று விளங்கியவன் டாக்டராக இருப்பான், வைத்தியராக இருப்பான். ஒருத்த மெடிக்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சில நேரம் என்ன செஞ்சிருவான், மேல தடவ வேண்டியதை உள்ள சாப்பிடணும்னு சொல்லிடுவான், உள்ள சாப்பிட வேண்டியதை மேல தடவுன்னு சொல்லி உயிருக்கே உழ வச்சிருவான். அதனால இந்த ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுடைய மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவன் கதை தான் என்று சொல்ல வருகிறார். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை சொல்லி ஹதீஸை எப்படி ஒரு சந்தேகத்திற்குரியதாக மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தி அதை நேரடியாக பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது, அதை நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விளக்கத்தை பெறக்கூடாது என்கிற ஒரு பிம்பத்தை இவங்க ஏன் கட்டமைக்கிறார்கள் என்பதை நமக்கு புரியணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு சட்டங்கள் இருக்குது, சரி ஹதீஸ்களில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதனால இந்த பிரச்சனைகளை களைந்து இவ்வளவு பலவீனமான செய்திகள், முன்கத்தியான ஆள் தொடர்பு துண்டிக்கப்பட்ட செய்திகள், யாரென்றே அறியப்படாதவர் அறிவிக்கிற செய்திகள், பலவீனமான செய்திகள் இப்படியெல்லாம் இடம்பெறுவதனால, பொய்யர் அறிவிக்கிற செய்திகள், பொய்யென சந்தேகிக்கப்படக்கூடியவர் அறிவிக்கிற செய்திகள் இப்படியெல்லாம் இடம்பெறுவதனால இதையெல்லாம் தவிர்த்து நல்ல செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக, நம்பகமானவர்கள் வழியாக, சரியான அறிவிப்பாளர் தொடரோடு அறிவிக்கப்படுகிற செய்திகளை நாம் கண்டறிந்து பின்பற்றுவோம் என்று சொல்ல போறாருன்னு பார்த்தா இவர் சொல்லக்கூடிய கதை என்ன தெரியுமா? இப்போ இதை எடுத்தா இந்த ஹதீஸ் இப்படியான ஹதீஸுகளை நாம் எடுத்தோம்னா மெடிக்கல் கடைக்கார மாதிரி தான் உயிரிழப்பு ஏற்பட்டுரும், ஒண்ணுமே நமக்கு தெரியாது. எனவே ஹதீஸுகளை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பவன் மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவனை போலத்தான் டாக்டர்கிட்ட தான் நம்ம போகணும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். அப்ப இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல வியக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தங்களுடைய பிரச்சாரங்களில் சொல்லக்கூடியவர்களே இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். இவர் குறிப்பிடக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இவர் சொன்ன இவ்வளவு ஹதீஸ்களை எல்லாம் குறிப்பிட்டாரே, இவை அத்தனைக்கும் முரணான விஷயங்களை அடிப்படை ஆதாரம் இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஒரு உரையிலேயே இவருடைய உலமா சபையின் மாநில தலைவர் நபி அவர்கள் தொடர்பான செய்தியை எந்த சனதும் இல்லாமல், எந்த அறிவிப்பாளர் தொடரும் இல்லாமல் இவ்வளவு விதிகள் இருக்கிறது என்று சொல்லி, அப்ப இவங்க எல்லாம் அந்த விதிகளை கரைத்து குடித்து சரியான செய்திகளை சொல்லக்கூடியவர்கள், எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வருகிற இவர்களுடைய லட்சணம் என்ன தெரியுமா? எந்த அடிப்படையும் இருக்காது ஹதீஸ்ன்னு சொன்னாரே அவரு,
இதற்கு இது நாம எழுப்பி இருந்தோமே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? மௌனம் தான் பதில். அப்போ உங்களுக்கு எந்த அடிப்படையுமே இல்லாத ரசூலுல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்ட துணிந்த உங்களுக்கு இப்படியான பலவீனமான செய்திகளை மக்கள் பின்பற்றுவார்கள் என்கிற அக்கறை என்ன இருக்கு உங்களுக்கு? அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? இவரே தன்னுடைய உரையில நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக இவர் சொல்லுகிற இவர்களுடைய முழு கொள்கையை கட்டமைக்கிறார்களே, இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற கொள்கை கட்டமைப்பில் இவர்கள் சொல்லுகிற அடிப்படை செய்திகளே பலவீனமானதாக இருக்கிறது. அதில் புரியாத பல கருத்துக்களை துணிந்து திணித்து அல்லாஹ்வின் பெயரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரிலும் இட்டுக்கட்டி அந்த கொள்கையை இவர்கள் வலுப்படுத்த நினைக்கிறார்களே ஒழிய ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலேயோ திருமறை வசனங்களிலேயோ இவருடைய கொள்கையை ஒருபோதும் நிரூபிக்க முடியாது என்பதுதான் உண்மை என்பதை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இவர் இந்த ஹதீஸ அணுகுகிற போது ஹதீஸ்ல முந்தியது எதுன்னு புரிய மாட்டாங்க, பிந்தியது எதுன்னு புரிய மாட்டாங்க, ரெண்டு ஒன்றுக்கொன்று முரண்பட்டது எதுன்றது தெரியாம அறியாமல் இருப்பாங்க என்று, அதனால் இந்த ஹதீஸ் உடையவர்கள் அப்படி இருக்கிற நிலைமை ஏற்படும், அதனால நீங்க ஹதீஸை பின்பற்ற வேண்டாம், சுன்னத்தை பின்பற்ற வாங்க என்று இவர் எந்த வழிகாட்டுகிறார் என்பதை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சிக்கல் இருந்தால் அதற்கான தீர்வு என்ன, அதை எப்படி அணுகுவது, இன்னும் மக்கள் இன்னும் சொல்ல போனா தெளிவா அறிந்து வச்சிருக்கிறாங்க. நீங்கள் தான் உங்களை போன்றவர்கள் தான் எந்த ஹதீஸ் தரமானது எந்த ஹதீஸ் பலவீனமானது என்று தெரிந்திருந்தும் கூட உங்கள் அடிப்படை ஆதாரமற்ற மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை மக்கள் மத்தியில் அதை பரப்ப வேண்டும், அதன் மூலமாக காசு பார்க்க வேண்டும் என்பதனால நீங்க அதெல்லாம் ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிற போது மக்கள் இன்னைக்கு இந்த மாதிரி இரண்டு முரணான செய்திகளை எப்படி அணுகி எப்படி ஹதீஸ் இன்னொரு ஹதீஸின் துணை கொண்டு எப்படி விளங்குவது, அதை இன்னொரு குர்ஆன் வசனத்தின் மூலமாக எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஒன்று இரண்டு இது போன்ற விஷயங்களை வைத்து மக்கள் எந்த ஹதீஸையும் படிக்க கூடாது என்று சொல்லி நீங்கள் கொண்டு போக இருக்கிற ஏற்படுத்துகிற அந்த சிந்தனை எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை படித்தால் குர்ஆன் வசனங்களை நேரடியாக படித்தால் அவன் குழம்பிடுவான், அதுல ஹதீஸ் பல விதத்தில் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்று சொல்லக்கூடிய நீங்க சொல்றது ஆதாரமே இல்லாததாச்சே, நீங்க சொல்றது ஒரு பொய்யர் அறிவிக்கக்கூடிய செய்தியாச்சே, யாருன்னே தெரியப்படாத அறிவிப்பாளர்களுடைய செய்திகளாச்சே. இப்படியான செய்திகளின் மூலமாக விஷம கருத்துக்களை இஸ்லாத்திற்கு எதிரான பல செய்திகளை சொல்லக்கூடிய அரங்கேற்றக்கூடிய நீங்க உங்களுக்கு என்ன ஹதீஸ்ல உள்ள அக்கறை இது? அப்போ இப்படியான இந்த சிந்தனை, அப்ப இவங்களுடைய அந்த நிலை ஹதீஸ் புரியாதான். நம்ம யாரு? அஹ்லுல் ஹதீஸா அஹ்லுஸ் சுன்னத்தா? அஹ்லுஸ் சுன்னா. அஹ்லே ஹதீஸ் இல்லையா, அதனால அஹ்லே சுன்னாவா? அப்ப இப்படியான ஒரு சிந்தனை இவர்களுடைய அந்த சூழலை ஹதீஸை விளங்க முடியாது என்று சொல்கிற இவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை நாம முதல்ல தெளிவடைந்து கொள்ளணும். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த அஹ்லு சுன்னா என்கிற அந்த வார்த்தை, அந்த சுன்னத் என்பது அஹ்ல் அப்படின்னா பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னார். சுன்னத்தா சுன்னத்துல் காயிமா, சஹாபாக்கள் எல்லாம் வழி வழியா இதெல்லாம் நடைமுறையில் இருக்குதோ அதை பின்பற்றி காட்டினார்களோ அது மட்டும்தான் பின்பற்றணும் என்கிற ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். இதுல அந்த அஹ்லு சுன்னத்துனா யாரு, சுன்னத்துனா என்னன்றதை விளக்கும் பொழுது சொல்றாரு, சுன்னத்துனா சுன்னத்து நபி ஒன்று, சுன்னத்து குலஃபா ராஷித் இருக்கு, அதே மாதிரி சுன்னத்து சஹாபான் இருக்கு, இப்படி நிறைய சுன்னத்து இருக்குது, இதையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் தான் என்று இன்னொரு அடுத்த கட்ட நகர்கிறார். இதற்கு என்ன ஆதாரமா? இந்த சிறு குலஃபா ராஷிதுல் மஹதின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய வழிகளை அந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் தங்களை. அப்ப ஏன் இதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறோம் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த ஒரு நபிமொழியை காட்டுறார். குலஃபாய ராஷிதீன்கள் என்பவர்கள் யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவர்கள் இந்த 4 பேரை பற்றியும் சொன்னார்கள். மை யஇஷ் மின்கும் மின் பாதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா. எனக்கு பின்னாலே உங்களில் யார் வாழ்வார்களோ அவர்கள் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். எனக்கு பின்னால் அந்த காலகட்டத்தில் ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன், அப்போது என்னுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற
சஹாபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள். தமஸ்ஸகு அலைஹா, அதை நீங்கள் பற்றி பிடியுங்கள். வஅல்லு அலைஹா பின் நவாஜிதி, கடவாய் பற்களால் அதை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நபி மொழியில என்ன இடம்பெறுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு பின்னால் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அலைஹி பி சுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு பின்னாடி நீங்க அந்த பல கருத்து வேறுபாடுகளை பார்க்கிற போது நீங்க எனது வழிமுறையும் நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழியில செல்கிற ஆட்சியாளர்களுடைய அந்த வழியையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டாங்கல்ல. ரசூலுல்லாஹ் அதை கடவாய் பல்லால பிடிக்க சொல்லிட்டாங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பின்பற்ற சொன்னாங்கள். அதனால நாங்கள் அந்த சஹாபாக்களுடைய வழியை, ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்க தெரியுமா, அந்த வார்த்தை ஏன் சொல்லல தெரியுமா, இப்படி பல கற்பனை குதிரைகள் ஒரு புறத்தில் ஓடுது. இந்த செய்தி எதை சொல்கிறது? உண்மையா நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிற இவ்வளவு நபிமொழிகளை நினைவு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம திருமறை குர்ஆனுடைய வசனம், நாம் ஏற்றிருக்கிற கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் எப்படி அல்லாஹ் மட்டுமோ, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். அவனிடமிருந்து வஹி செய்தியை மக்களுக்கு விளக்கி காட்டுகிற பொறுப்பை ஏற்றிருக்கிறவர் என்பதை ஏற்றுவிட்டு இன்னைக்கு இந்த மார்க்க அடிப்படை ஆதாரங்களை, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் என்று மட்டும் திருமறை குர்ஆனில் எத்தனை எத்தனை வசனங்கள் வருகிறது. இப்போ இத்தனை ஆதாரங்களுக்கும் புறம்பாக இந்த ஹதீஸை எப்படி திரித்து விளங்குகிறார்கள் அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் இவங்க சொல்லுகிற இந்த மேலோட்டமாக இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிற அர்த்தத்தின்படியும் கூட இவங்க பேர்ல யாரை பின்பற்றணும்? இவங்க யாரை சொல்றாங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ஆகிய நால்வரைத்தான் இவங்க இந்த ஹதீஸ் மூலமாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான நிலவரம் என்ன? இப்படி ரசூல்லா 12 ஆட்சி தலைவர்கள் வருவார்கள் என்கிற நபிமொழிகள்லாம் நம்ம பார்க்கிற போது அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஏன் அவர்களை எல்லாம் இவர்கள் மூடி மறைக்கிறார்கள் என்றால், இவர்கள் கொள்கைக்கு மாற்றமானவர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க என்பதனால இதை திரித்து 4 பேராக சுருக்கிறாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் இந்த செய்தியை நாம பார்க்கும்போது இதுல சொல்லக்கூடிய அந்த அழுத்தம் திருத்தமான இந்த செய்தியினுடைய முழுமையும் படிக்கணும்ல. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை குறித்தும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்படுகிற அத்தனையும் பித்அத்தாகும். வகுல்லு பித்அத்தின் லலாலா, இந்த ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களே. அப்போ இந்த செய்திகளை ஒரு முழுமையாக அந்த செய்தியில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சேர்த்துல புரியணும். இவ்வளவு ஆதாரங்களுக்கு மாற்றமாக, இவ்வளவு திருமறை வசனங்களுக்கு மாற்றமாக, இவ்வளவு நபிமொழிகளுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சுன்னத்துல் ஹுலஃபாவு ராஷிதை பின்பற்ற சொல்கிறார்கள் என்கிற அந்த நபிமொழியை அப்படியா மாற்றமாக புரிய முடியும்? இன்னும் அந்த செய்திக்கே மாற்றமாக நீங்கள் புரியலாமா? ரசூலுல்லாஹ் மார்க்கத்தின் பெயரால புதிதா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிற இந்த பரிபூரணமான மார்க்கம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்தி விட்டதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி காலகட்டத்தில் அறிவித்தானே. அப்படி முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் எதுவும் கூடுதல் குறைவு இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தூதுத்துவத்தை மிக தெளிந்த நீரோடை போன்று நமக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்தி சென்றிருக்கிறார்களே. அப்படியான மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக இவர்கள் உருவாக்குவதையும் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் புரிவதாக இருந்தால் அது மார்க்கத்தில் இல்லைன்றத அடுத்த வரிகள் சொல்லுது. புதிதாக உருவாக்கப்படுகிற அத்தனையும் புதிதான அந்த காரியங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை அல்லவா செய்திருக்கிறார்கள். அது அனைத்துமே பித்அத் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே, இந்த பித்அத் அனைத்தும் வழிகேடு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்ன பிற செய்திகளில் இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால் அப்ப இதை எப்படி ஒரு முஃமின் அணுகணும்? அப்ப இது மார்க்க ரீதியான விஷயங்கள் இல்லை. மார்க்க விஷயத்தில் ஒருவரை பின்பற்றுவது என்பது, புதிதாக உருவாக்குவது என்பது வழிகேடு, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல் என்பது அந்த செய்தி மூலமாகவே தெரிந்து கொள்கிறோமே. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை எதை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நீங்க இன்னும் பார்க்கலாம். வஇன் அப்தன் ஹபசியன்,
அபிசீனிய அடிமைக்கு நீங்கள் அடிமையாக இருந்தாலும் அவருக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்றாங்களே. இதனுடைய தொடர்ச்சியில ரசூல்லா இந்த இதை இவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னதோடு சில செய்திகள் இடம்பெறுகிற வாசகத்தில் அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் பின்பற்றுங்கள்னா ரசூல்லா எதை சொல்றாங்க? அபிசீனிய அடிமைகள் இந்த 4 கலீஃபாக்கள்ல யார் இந்த கலீஃபாக்கள்ல யார் அபிசீனிய அடிமையாக இருந்தார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி குறித்து யாரை இவர்கள் மக்கள் விகாரமாக பார்க்கிறார்களோ, யார் குறித்து ஆட்சி அதிகாரங்கள்ல, ஏன்னா ரசூல்லாவுக்கு பிறகு உண்மையில் ஆட்சியில் தான் பல கருத்து வேறுபாடு குழப்பங்கள் ஏற்பட்டது. ரசூல்லா இறந்த உடனேயே அதில் பல கருத்து வேறுபாடுகள் வருகிற போது, இந்த ஆட்சியில் அதுல சீர்குலைந்து நீங்கள் முரண்பட்டு போகிற போது இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சிக்கு ஒரு தடையாக அமைந்துவிடும். இப்ப ஆட்சி விஷயத்தில், இந்த ஆட்சி அதிகாரங்கள் விஷயத்தில் நீங்கள் அந்த கலீஃபாக்களுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தையின் மூலம் புரிய முடிகிறது என்பதை அதனுடைய தொடர்ச்சி நமக்கு தெளிவுபடுத்தும் பொழுது, இவ்வளவு குர்ஆன் வசனங்களுக்கு மாற்றமாக, இவ்வளவு ஹதீஸுகளுக்கு மாற்றமாக இவர்கள் அந்த ஹதீஸனுடைய கீழ் இருக்கிற பல விஷயங்களையும் மூடி மறைத்து விட்டு அதையெல்லாம் இன்றைக்கு மறைத்திட்டு ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு மக்கள் மத்தியில் முன்வைக்கிறார்கள் என்றால் மக்கள் தெளிவாகி கொள்ள வேண்டும். இந்த செய்தி எதை இவங்க கொள்கைக்கு பிரதான ஆதாரமாக சொல்கிறார்களோ அது இந்த ஹதீஸ் அவர்களுடைய கொள்கைக்கு ஒருபோதும் ஆதரவு இல்லை. நாம் சொல்கிற ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்படுகிற நபி அவர்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு என்று சொல்வதற்குத்தான் இதில் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஒரு பேச்சுக்கு இவங்க சொல்கிற விதத்தில் அதை ஏற்க போனாலும் கூட இவங்க சொல்கிற மாதிரி 4 கலீஃபாக்கு தானே இருக்கிறது. மற்ற சஹாபாக்கள் என்பதை தாண்டி தாபீன்கள், அவர்களை தாண்டி இமாம்கள், அவர்களை தாண்டி போற வருகிற யாரோ இவங்க ஃபுகஹாக்கள், அவங்க இவங்க என்று இவங்க சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் இவர்கள் இன்றைக்கு இருக்கிற இவர்கள் உட்பட அனைவருமே பின்பற்றக்கூடியவர்கள் என்கிற போது தான் இஸ்லாத்தில் புதுமை அதிகரிக்கப்படுகிறது. எதையும் வழிகேடு என்று பார்க்கிற பார்வை தூரமாக்கப்படுகிறது. இப்படி இஸ்லாத்தின் பெயரால் புதிதாக திருமறை குர்ஆனில் நபிமொழிகளில் இல்லாத பல காரியங்கள் இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேறுவதற்கான வாசலை திறப்பதுதான் இவர்களுடைய எண்ணம் என்பதை நாம தெளிவடைந்து கொள்ளணும். இப்ப இந்த ஹதீஸ் இப்படி இருக்கிற நிலையில இவங்க மற்றவர்களை எப்படி பின்பற்றுறாங்க பார்த்தீங்களா? இதுல குலஃபாவு ராஷித் என்று சொல்லிட்டு அவர்களை தாண்டி இந்த ஹதீஸை இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் அப்படி, இந்த ஹதீஸ் இப்படி, இந்த ஹதீஸ் எவ்வளவு பேர் வழியாக அறிவிக்கப்படுகிறது என்று இதில் நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த ஹதீஸு ஆதாரபூர்வமானது தான், அதில் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு எதிரானது என்பதை நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்த ஆதாரபூர்வமான செய்தியை வச்சுட்டு இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கொள்கைக்கே அடிப்படை ஆதாரமாக சொல்லுகிற அந்த செய்தியினுடைய அதில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இவங்களுடைய அந்த சூழல் ரசூல்லா சொல்லக்கூடிய இவர் அதை விவரிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ரசூல்லா தன்னுடைய இறுதி நேரத்தில் ஒரு உதாரணம்லாம் சொல்றார். ஒருத்தன் சொல்றான், என் மௌத்துக்கு பின்னால நிக்காஹ் விஷயத்துல உன்னுடைய சின்னத்தா என்ன சொல்றாரோ, என்னுடைய தம்பி என்ன சொல்றாரோ அது மாதிரியே நீயும் கேட்டுக்கு நடந்துக்குப்பா என்று சொல்லிட்டு மூத்தாயிட்டார். மௌத்தான பின்னால அவரு சொல்றத நான் என்ன கேட்கணும்? நமக்கு அறிவு இருக்குது, நமக்கு வழங்கக்கூடிய சக்தி இருக்குது, அதனால வேற யாரையாவது அவன் பார்த்து அவனாகவே நிக்காக முடிச்சுக்கிட்டான். இது மரண தருவாயிலே தன்னுடைய தந்தை செய்த வசியத்துக்கு முரண்படுகின்ற போது இது தான் தந்தைக்கு செய்கின்ற துரோகம் என்று விளங்குகிறோம் அல்லவா? அதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற ஒன்று, என்னுடைய சஹாபாக்களில் கலீஃபாக்களை பின்பற்றுங்கள். ஒரு தகப்பன் போறான், இறந்து போகும் பொழுது உங்க சித்தப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பெண்ணை நீ திருமணம் முடி என்று சொல்லிட்டு போறாரு. ஆனால் இவன் நாமே அவர் சொல்றதை கேட்கணும்னு போய் யாரோ ஒருத்தர் சொல்கிற பெண்ணை வேறு முறையில் இவர் திருமணம் முடித்து வந்தால் தந்தைக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அது மாதிரி ரசூல்லா இப்படி சொல்லிட்டு போய் இறந்திருக்கிற போது அந்த சஹாபாக்களைத்தான் நம்ம பின்பற்றணும் என்று சொல்றாரு. முதல்ல இது எவ்வளோ ஒரு மோசமான கருத்து. இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லா என்ன வசியத் செய்தார்கள் தெரியுமா?
இவர்கள் சொல்கிற உதாரணத்தின்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வசியத் எதுவாக இருந்தது என்று சஹீஹ் புகாரியில 2740வது செய்தியை நாம் பார்க்கிறோம். அவுசாபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வின் வேதத்தின்படி நீங்கள் செயல்படுங்கள் என்பதை தன்னுடைய வசியத்தாக இறுதி அறிவுரையாக அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சென்ற வேதப்படி நீங்கள் நடங்கள் என்று சொன்ன அந்த வசியத்தை பின்பற்றாத உங்களின் பார்வையில் துரோகிகளாக யார் இருக்கிறீர்கள் என்பதை நாம தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சுருக்கமாக இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன, சுன்னத் ஜமாத்னா இந்த சுன்னத் ஜமாத்துக்கே ஆதாரமாக ஒன்றை சொல்ல வருகிறார். மா அன அலைஹி, நபி அவர்கள் சுன்னத்துல் ஜமாஅத் என்று சொன்னால் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நாங்கள் எதில் இருந்தோம் என்று சொல்லவில்லை. நான் எந்த வழியில் இருந்தேனோ அந்த வழியும், என்னுடைய சஹாபிகள் தோழர்கள் எதன் மீது இருந்தார்களோ அந்த வழியையும் நீங்கள் பின்பற்றுங்கள். என்னுடைய சஹாபிகள் என்னுடைய சுன்னத்தல்லாத வேறொரு சுன்னத்தை உங்களுக்கு சொன்னால் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து அறிந்து உங்களுக்கு விளம்பி இருக்கிறார்கள், அதை பின்பற்றுங்கள். அதான் அர்த்தம். அதுக்கு அஸ்ஹாபி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாதையில் நாம் எதில் இருந்தோம்னு சொல்லல, தன்னுடைய வழியை போன்றே என்னுடைய சஹாபாக்களுடைய வழியையும் சொல்லியிருக்கிறார்கள். அவங்க தான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து விளம்பி உங்களுக்கு இருக்கிறார்கள். அதனால அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். சுன்னத்து சஹாபாவை பின்பற்றினால் நமக்கு நேர்வழி என்று வரிந்து கட்ட தொடங்குகிறார். இவர் சொல்கிற அந்த செய்தி, இப்போ போன செய்தியை நாம் பார்க்கும் பொழுது எப்படி அதில் ஒரு கடுமை காட்டினார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செய்தி அவ்வளவு 22 நபித்தோழர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது மாதிரி இருக்கு, இதற்கு சொல்லுவாரா? இன்னும் அந்த ஹதீஸை நீங்களா பார்த்து பின்பற்றினால் உங்களுக்கு அந்த ஹதீஸை தரம் பிரிக்க தெரியாது, ஹதீஸில் அது இருக்கும் இது இருக்கும், பொய்யர் அறிவிக்கிற செய்தி இருக்கும் என்றெல்லாம் சொன்னாரே. இவங்களுடைய லட்சணம் எப்படி இருக்குது? இவ்வளவு தெரிந்த இவ்வளவு ஹதீஸ்ல எப்படியெல்லாம் இருக்குன்னு இவருக்கு தெரியுது. அதுல ஹதீஸ பொதுமக்களாக பார்த்தால் பலவீனமானதை, ஆதாரமற்ற விஷயங்களை பின்பற்றக்கூடும் என்கிற எச்சரிக்கைக்காக யாரையும் பின்பற்றலாம் என்கிற முடிவுக்கு வந்தோம்னு சொல்ல தெரியுது. அப்படியான இவர்களுடைய கொள்கைக்கே ஆதாரமாக காட்டுகிற செய்தி இதுதான். மான அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அதுதான் சுன்னத் ஜமாத்துக்கு இதுதான் ஆதாரம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் சுன்னத் அஹ்லு சுன்னா என்கிற பெயர், வல் ஜமா என்றால் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி இந்த நபித்தோழர்களை பின்பற்றுவது வல் ஜமா என்கிற வார்த்தை பொதிந்திருக்குன்னு இன்னொருத்தரும் சிராஜின் மன்பை என்கிற ஒருத்தரும் இதே விளக்கத்தை சொல்லி இதே அடிப்படையை சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், குல்லுஹும் ஃபின்னார், எல்லோரும் நரகத்திற்கு போவார்கள், இல்லாம் இல்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கிறார்கள். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களான சஹாபாக்களும் எந்த கொள்கையில இருக்கிறோமோ, நானும் என்னுடைய தோழர்களாக இருக்கிற சஹாபாக்களும் எந்த வழியிலே பயணிக்கிறோமோ, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அந்த வழியை பின்பற்றி வாழ்பவர்கள் அவர்கள் என்று ஒரு ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே வஹிய அல் ஜமாஅ, அது ஜமாஅத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலைக்கும் பில் ஜமாஅ, அந்த சொர்க்கத்திற்குண்டான ஜமாஅத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த கூட்டம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை அகீதாக்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லி தருகிற எல்லா முஹத்திஸீன்களும் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். ஆனா இது அடிப்படையில் இருக்கிறதா? இந்த செய்தி தொடர்பான விஷயம் என்ன? இது எந்த அளவிற்கு அவரும் சொல்கிறார் என்றால், எப்படி நமக்கு ரசூல்லா பல சொர்க்கத்திற்கு செல்கிற அமல்களை சொல்லி இருக்கிறாங்களோ, ஒரு அகீதாவின் மூலமாக ஒரு விஷயத்தை கொள்கையின் மூலமாகவே நாம் வெற்றி அடைய வேண்டும், மறுமையில சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் அது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை தான். என்ன ஆதாரம்? ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, நான் எதில் இருக்கிறேனோ என்னுடைய நபித்தோழர்கள் எதில் இருக்கிறார்களோ என்று சொன்னார்கள்ல, அதுதான் ஆதாரம், இந்த கொள்கையில் இருந்தாலே சொர்க்கம் என்று அவர் சொல்வதையும் நாம பார்க்கிறோம். அப்ப இப்படி இவர்கள் சொல்லுகிற அந்த செய்தி என்ன சொல்கிறது, அந்த செய்தியினுடைய தரம் என்னன்னு பார்த்திருக்கணும்ல. இவர்கள் சொல்கிற செய்தியில் இடம்பெறுகிற அப்துர் ரஹ்மான்
ஜியாத் என்கிற நபர் பலவீனமானவர் என்பதை நீங்கள் அப்போ பலவீனமானது இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு கொதித்தெழுந்தவர்கள். அந்த செய்தியில் 22 நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள், இதில் எப்படி பலவீனமாக இருக்கும் என்று கொதித்தெழுந்தவர்கள் இந்த செய்தியை பற்றி வாய் திறக்காததிலே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அப்போ எதை தங்களுடைய அடிப்படை கொள்கையை சொல்லக்கூடிய செய்தியாக சொல்கிறார்களோ அந்த செய்தி இவ்வளவு ஆக பலவீனமானது. இந்த பலவீனத்தின் மீது தான், இது போன்ற அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்தின் மீது தான் இவருடைய கொள்கையே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாகி கொள்ளணும் என்பதை நாம் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இவங்க சொல்கிற செய்தியிலாவது இவங்களுடைய கருத்து இருக்குதான்றதையும் பார்க்கணும்ல. பைஹக்கியிலே இவங்க சொல்கிற அந்த செய்தியினுடைய ஒரு செய்தினா அதனுடைய தொகுப்பு, அதில் ரசூலுல்லாஹ் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை வைத்துத்தானே ஒரு முடிவெடுக்கணும். இவங்க பார்வையில் ஒரு செய்தி எடுத்து பார்த்து அப்படி நம்ம முடிவெடுக்க கூடாது. ஃபுகஹாக்கள் அதைத்தான் எல்லா செய்திகளையும் வைத்து ஒரு சட்டம் சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்றீங்களே, இதனுடைய செய்தியில பைஹக்கியில இடம்பெறுகிற செய்தியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது? மான அலைஹி அலைஹில் யௌம வஸ்ஹாபி, இன்றைய தினத்தில் நான் எப்படி இருக்கிறேனோ என்னுடைய நபித்தோழர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அன்னைக்கு மட்டும்தான் பொருந்தும்ன்றது தெரியலையா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்கிற காலத்தில் அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள், அதுதான் பின்பற்றத்தக்கது என்கிற போது அதில் மாற்றுக்கிறது யாருக்கு இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்கிற விஷயம் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ஒரு செயல் செய்யப்படுகிற போது அது வஹிக்கு மாற்றமானதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் கண்டித்திருப்பார்கள், அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். உங்களை போன்ற நபிகளுக்கு மாற்றமான விஷயங்களை கண்டும் காணாமல் அதை அங்கீகரித்துட்டு போகணும் என்று தர்கா ஜியாரத்தை எல்லாம் நீங்க அதை சரி காண்கிறீர்களே, அவ்வளவு மார்க்கத்துக்கு மாற்றமானதாக விஷயங்கள் நடந்திருக்கிறது, நடக்கும். ஆனாலும் நம்ம போய் அங்க ஜியாரத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னனால செய்யணும் என்று சொல்லக்கூடிய உங்களை போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை அங்கீகரிக்க மாட்டாங்க. தவறு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை சுட்டி காட்டுவார்கள், வஹி மூலமாக வழிகாட்டுவார்கள். அப்படி நபி அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அன்றைய தினத்தில் நபித்தோழர்கள் எதில் இருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றணும் என்கிறது தான் இந்த செய்தி சொல்கிறதே ஒழிய, நீங்கள் சொல்கிற வழிகட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நபித்தோழர்கள் சொன்னவைகளில் கூட, ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக சொன்னவைகளில் கூட நபித்தோழர்களைத்தான் பின்பற்ற வேண்டும், இமாம்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்தை இந்த செய்தி ஒருபோதும் தரல. இது பலவீனம் என்றாலும் கூட இதுவும் உங்களுக்கான ஆதாரம் இல்லை என்கிற போது இதை வைத்து நீங்கள் குதிக்கிற குதியாட்டம் இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டுத்தான் உங்களுடைய கொள்கையின் பெயரே இடப்பட்டிருப்பதாக சொல்கிறீர்கள் என்றால், இந்த ஹதீஸை வைத்துத்தான் நீங்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று தங்களை அடையாளப்படுத்தி உங்களுடைய கொள்கைக்கான ஆதாரமாக இதை காட்டுகிறீர்கள் என்றால் உங்க கொள்கை எவ்வளவு பலவீனமானது. அதனால தான் அவர் அடிக்கடி இது புரியாது, விளங்காது, இந்த கொள்கை எப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கே அந்த அடிப்படை அது ஆதாரமற்ற கொள்கையாச்சு இது. அப்போ இதை மக்கள் தெளிவடைந்து கொள்ளணும். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இவர் நகருகிறார். அவர் காட்டிய ஆதாரம் குலஃபா ராஷிதுல் மஹ்தியின் அவங்கள 4 ஹலீஃபாக்களை பின்பற்றணும், அடுத்து சஹாபாக்களை பின்பற்றணும் என்கிற விஷயங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு குர்ஆன் வசனத்தை வளைக்கிறார். என்ன சொல்றாரு? வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார், அந்த ஈமானில் முந்தியவர்கள் முஹாஜிர்கள் அவர்களை அல்லாஹ் அந்த சாபிகூன்றதுக்கு மொழிபெயர்ப்பு தவறா செய்கிறார், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்படி சொல்லிட்டு வல்லதீன இத்தபாஹும் பி இஹ்சான், யார் அவர்களை நல்வழியில் அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பின்பற்றுகிறார்களோ ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டார் என்கிற இந்த வசனத்தை சொல்லிட்டு இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹாபாக்களை பின்பற்றினால் நமக்கு நேர்வழி உண்டு. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان, ஈமானிலே முந்தியவர்கள் முஹாஜிரின்கள், ஹிஜ்ரத் செய்த சஹாபிகள், மதீனாவில் இருந்த அன்சாரி சஹாபிகள், இவர்கள் மட்டுமல்ல வல்லதீன தபஊஹும், அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களை யார் பின்பற்றுவா? சஹாபிகளை யாருங்க பின்பற்றுவா சொல்லுங்க? சஹாபிகளை பின்பற்றக்கூடியவர்கள் தாபிஈன்கள். அவர் சஹாபிகள் அந்த வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான்,
யார் அவர்களுடைய வழியையும் பின்பற்றுவார்களோ அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. உங்களை சஹாபாக்களை யாருங்க பின்பற்றுவா? தாபீன்கள் பின்பற்றுவாங்க. யார் அவர்களுடைய வழியை பின்பற்றுவாங்க? தாபீன்களாக இருந்தாலும் அதற்கு பிறகு வந்தவர்களாக இருந்தாலும் இப்படி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் புரிந்து கொண்டான். அதனால போற யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் என்கிற கருத்திற்கு எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாசி. அதனால எல்லா சஹாபாக்களும் பின்பற்றலாம். அதற்கு பிறகு வந்தவர்களை எல்லாம் யாரெல்லாம் அவங்களை பின்பற்றுறாங்களோ அவங்களெல்லாம் அல்லாஹ் இந்த சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறான் என்கிற கருத்தை, ஒரு விஷம கருத்தை இந்த குர்ஆன் வசனத்தை இவர் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த குர்ஆன் வசனத்தை இப்படி வளைக்கிறார்கள், எப்படி ஒடிக்கிறார்கள் என்று. அப்ப யார் அதை வளைத்திருக்கிறார், ஒடித்திருக்கிறார் என்பதை வசனத்தினுடைய அந்த மொழியாக்கத்தை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனம் என்ன சொல்லுது? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்தவர்களிலேயும் அன்சாரிகளிலேயும் முந்தி சென்ற முதலாம் நபர்கள் யாரெல்லாம் இந்த ஹிஜ்ரத் செய்கிறதிலையும் நஸ்ர் அந்த உதவி செய்வதிலையும், ஹிஜ்ரத் செய்தவர்களை அரவணைத்து அவர்களுக்கான உதவிகளை மேற்கொண்ட மதினாவாசிகளையும் அல்லாஹ் வந்து இதில் குறிப்பிடுறான். இவர்களும் வல்லதீன இத்தபூஹும் பி இஹ்சான், இந்த நல்வழியில் இந்த 2 நல்வழியை அல்லாஹ் சொல்கிறான். முஹாஜிர் என்றால் ஹிஜ்ரத் செய்தவர்கள், இந்த ஹிஜ்ரத் என்கிற நற்செயல். அதே மாதிரி அன்சாரிகளில் இந்த நஸ்ர் உதவி செய்கிற, தங்களுடைய சொத்துக்களை பாதியாக பங்கிடக்கூடிய அளவிற்கு உதவி செய்ய முன்வந்தவர்களை. இந்த 2 சாரார்களும், ஏன்னா ஹிஜ்ரத் செய்த சில நபித்தோழர்கள் போக சிலர் தங்களுடைய ஈமானை மறைத்து கொண்டே மக்காவில் சில காரணங்களால் ஹிஜ்ரத் செய்ய அஞ்சி ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்தார்கள். இப்போ அவங்கள யார் முந்தி ஹிஜ்ரத் செய்தார்களோ, இந்த நெருக்கடியில் எதையும் பார்க்காமல் உயிரை அற்பமாக கருதி ஹிஜ்ரத் மேற்கொண்டார்களோ, சொத்து பத்துக்களை ஒரு சாதாரணமாக கருதி அதை கொடுக்க முன்வந்தார்களோ, அவர்களை அந்த நல்வழியில் யார் பின்பற்றுவார்களோ என்று அல்லாஹ் சொல்லல, பின்பற்றினார்களோ. அல்லாஹ் அந்த வார்த்தையை கூட மிக தெளிவாக அல்லாஹ் சொல்றான். பின்பற்றுவார்களோ என்றால் இவங்க இணைத்தார்களே, அவங்கள யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ, எந்த இமாம்கள்லாம் பின்பற்றுறாங்களோ என்கிற வார்த்தை என்கிற புரிதல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் அந்த வார்த்தையை தெளிவாக சொல்கிறான். இறந்த கால வினை சொல்ல பயன்படுத்தி அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் அந்த நல்வழியில் ஹிஜ்ரத் செய்வதிலையும் ஒரு பண்பு குறிப்பிட்ட, ஒரு தன்மையை குறிப்பிட்டு அல்லாஹ் அதில் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பின்பற்றணும் என்பது எவ்வளவு ஒரு அப்பட்டமான, இவ்வளவு குர்ஆன் வசனங்களுக்கு ஹதீஸ்களுக்கு நேர் எதிராக இவர்கள் பொருள் கொள்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த நல்ல வழியில யார் அவர்களை பின்பற்றுவார்களோ ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கம் இருப்பதாக நற்செய்தி சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தை தங்களுக்கு லாபகரமாக எப்படியெல்லாம் வளைத்தொடிக்க முடியுமோ அப்படி இவர் வளைத்திருப்பதை நீங்க பார்க்கலாம். நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். சாபிகள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டால் என்றால், ஈமான் விஷயத்தில் சஹாபிகளை நீங்கள் பின்பற்றி நடந்தால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, சஹாபிகளை பின்பற்றினால் நேர்வழி. ஃபைன் ஆமனு பிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். அல்லாஹ் வந்து நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று, சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் நேர்வழி அடைவார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான்ல. ஈமான் விஷயத்துல அவர்களை பின்பற்றினால்தான் நேர்வழி கிடைக்கும், இதுதான் குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடிய இது எவ்வளவு ஒரு மோசமான அந்த வசனம் என்ன சொல்லுது? எப்பயுமே அப்படித்தான். இவர் சொல்லுகிற அந்த விஷயத்திற்கு இவர்தான் அடிப்படை ஆதாரமாக நம்ம பார்க்கிறோம். இவர் சொல்லுகிற அடிப்படை என்ன? அந்த குர்ஆன் வசனத்தை வளைக்கிறார்கள் என்று சொன்னாரு, இவருடைய செயலைத்தான் மற்றவர்கள் செய்வதாக சொல்றாரு. எவ்வளவு அப்பட்டமா அந்த குர்ஆனுடைய வசனம் முன்னாடி என்ன சொல்லுது, பின் வசனம் என்ன சொல்லுது, அது இறக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, யார் குறித்து அதை பேசுவதாக நபி அவர்கள் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள், எதையுமே பார்க்கிறது இல்லை. அந்த குர்ஆன் வசனம் சொல்லுவது, அல்லாஹ் அதை யாரெல்லாம் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தார்களோ, கூனு ஹூதன் அவ் நசாரா, நீங்கள் யூதராகவோ கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வேதமுடையவர்கள் சொல்கிறார்கள், நபியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். யார் வந்து அல்லாஹ்வையும் அவங்களுக்கு அருளப்பட்டதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய தலைமுறையினர்களாக யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அருளப்பட்டதை, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை
இப்படியான அவர்கள் எதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அதோடு சேர்த்து இந்த மக்கள் எதை நம்பி இருக்கிறார்களோ அந்த குர்ஆனையும் இந்த இறுதி இறை தூதரையும் நம்பிக்கை கொண்டால் நீங்கள் நேர்வழி அடையலாம் என்று வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற வசனம். வேதக்காரர்கள் தங்களுடைய பழைய வேதத்தை ஏற்றிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்களை மாற்றி மறைத்திருந்தாலும் கூட அந்த வேதத்தை ஏற்றவர்கள். அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் அழைப்பிடும் பொழுது இதையெல்லாம் ஏற்றது மட்டுமல்லாமல் இறுதி தூதராக உங்கள் வேதத்தில் சொன்னபடி இறுதி தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும். இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டார்களே, அதோடு நின்று விடவில்லை. இந்த மக்கள் இந்த தூதரையும் ஏற்றதோடு இந்த தூதர் கொண்டு வந்திருக்கிற வேதத்தையும் நம்பிக்கை கொண்டார்களே, அதுபோன்று நீங்களும் நம்பிக்கை கொண்டால் என்று அல்லாஹ் இதை இன்னைக்கு ஒரு யூதர் ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய வழிதான் நேர்வழி என்று சொன்னால் அவருக்கும் பொருந்துகிற வசனம் இது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள்லாம் எதை நம்புனீங்களோ இதுவல்லாமல் யார் இந்த நம்பிக்கை கொண்ட நாங்கள் எதை நம்புகிறோமோ நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ இந்த தூதரையும் இந்த வேதத்தையும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் நேர்வழி அடைய முடியும் என்கிற கருத்தை தருகிற வசனத்தை இது குறித்து தான் பேசுகிறது என்று சஹீஹ் புகாரியில் இந்த வசனம் இறங்கியதற்கான காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டிருக்க, அப்ப எப்படியான திருகுதாளத்தை இவர் செய்திருக்கிறார், இந்த வசனத்தில் இட்டுக்கட்டு இல்லாத ஒன்றை இவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் சஹாபாக்கள் நமக்கு ஆதார புருஷர்கள். கவுலுஹும் வஅமலுஹும் வஃபஹமுஹும் ஹுஜ்ஜத்துன். அவருடைய சொல் நமக்கு ஆதாரம், அவருடைய செயல்பாடுகள் நமக்கு ஆதாரம், அவர்கள் சிந்திக்கின்ற ரீதி நமக்கு ஆதாரம். சஹாபாக்கள் தான் நமக்கு அதனால ஆதாரம். கவுலுஹும் வஅமலுஹும் அவங்களுடைய சொல் செயல் அவங்க எப்படி விளங்கி இருக்கிறார்கள் எல்லாமே ஆதாரம். இது என்ன ஏதோ ஹதீஸில் இருந்து எடுத்து சொல்றாரு, குர்ஆன் வசனம் ஏதாவது இறங்கி இருக்கா? ஏன்னா அரபியை சொல்லி இவர் சொல்லும் பொழுது அப்படியான தோற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்த முயல்கிறார். ஏதோ அங்கங்கே இவர் தான் யாரையும் பின்பற்றலாம் என்று சொன்ன பிறகு என்ன குர்ஆன் ஹதீஸ்ல ஏன் நிற்கணும், குர்ஆன் ஹதீஸ் என்ன ஆதாரம் என்று இப்படி தடுமாறி ஏதோ ஒன்றை ஆதாரமாக காட்டுகிற மனநிலைக்கு மாறி இப்போ அஹ்லு சுன்னத் என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பது இந்த ஜமாத் என்கிற வார்த்தையில் இவங்க எல்லாமே நமக்கு ஆதாரம் என்பதும் பொதிந்து இருக்கிறது என்பதை சொல்றார். எல்லாமே ஆதாரம் என்கிற இந்த வார்த்தை மூலமாகவே இவர்களுடைய இந்த வழிகட்ட கொள்கையை நாம தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா அஹ்லு ஹதீஸ் என்று இந்த ஹதீஸை பின்பற்றக்கூடியவனை பொறுத்தவரை எல்லா ஹதீஸையும் அவன் பொறுக்கி எடுத்துக்குவான். எது பலவீனமானதுன்னு தெரியாது, பலமானதுன்னு தெரியாது, அதை விளங்கி கொள்ள முடியாது, எல்லா மனுஷனாலையும் விளங்க முடியாது, முஹத்திஸீன்கள் தான் விளக்கம் தரணும் என்று அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றார். ராத்திரி நேரத்தில் ஒருத்தன் விறகு பொறுக்கிறான். விறகு பொறுக்கும் போது அந்த விறகுக்குள்ள பாம்பும் இருக்கும், அதையும் எடுத்து கட்டிட்டு வருவான். இங்க திறந்ததுக்கு பின்னால்தான் தெரியும் அடடா பாம்பு. விறகுக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாது ராத்திரி நேரத்திலே. அது போன்றுதான் நல்ல ஹதீஸும் அல்லாத ஹதீஸும் எது என்பதை பிரித்தறிகின்ற பக்குவம் எல்லோருக்கும் இல்லை. எனவே அஹ்லுல் ஹதீஸாக இருக்கக்கூடாது, அஹ்லு சுன்னத்தாகத்தான் இருக்க வேண்டும். என்னன்னா ராத்திரியில போய் விறகு எடுக்கக்கூடியவன் விறகு எடுத்துட்டு வரும்போது பாம்பை எடுத்துட்டு வருவான், பகல்ல பார்க்கும் பொழுதுதான் பாம்பு எடுத்துட்டு வந்திருக்கிறோன்னு வித்தியாசம் தெரியும். அது மாதிரி தான் இவன் ஹதீஸை பின்பற்ற போனால் எதை என்று தெரியாமல் ஆபத்தானதையும் எடுத்து வந்து விடுவான். அதனால அஹ்லு ஹதீஸாக இருக்கக்கூடாது, அஹ்லு சுன்னத்தா இருக்கணும் என்று சொல்றாரு. இது எவ்வளவு அப்பட்டமான ஒரு வழிகேட்டை இவர் விவரிக்கிறார் என்பதை ஒரு உதாரணம் எல்லாம் சொன்னால் சரியாயிருமா? சில லாஜிக்கெல்லாம் பேசினா சரியாயிருமா? ஹதீஸை பின்பற்ற மாட்டோம், ஹதீஸை பொறுக்கி எடுத்துக்கொண்டால் அது எது பலமானது பலவீனமானதுன்னு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு கொள்கையின் அடிப்படை ஆதாரம் என்று எதை நிறுவுகிறீர்களோ அது பலவீனமான செய்தியாக இருக்கிறது, உங்கள் கருத்துக்கு மாற்றமானதாக இருக்கிறது. நீங்கள் தான் இது போன்ற இருட்டில் தெளிவில்லாத பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி வெள்ளை வெளியேற என்ற மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அனைவரும் எது நேர்வழி என்று அறிமுகமாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஹுதல்லின்னாஸ் மக்களுக்கு இது நேரிய வழியை காட்டக்கூடியது என்று இறைவன் அந்த குர்ஆனின் தன்மையை நமக்கு சொல்லி இருக்கிற போது, இந்த குர்ஆனை விளங்க வேண்டும் என்று நமக்கு பல வசனங்கள் தெரிவித்திருக்கிற போது அதை விளங்க முடியாது, ஹதீஸை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது, அதை பொறுக்கினால் வழிகட்டு போய்விடுவீர்கள், பாம்பையும் எடுத்து நீங்கள் இழப்புக்குள்ளாவீர்கள் என்கிற உதாரணத்தின் மூலமாக நீங்கள் சொல்ல வருவது என்ன மக்களுக்கு? அப்ப
இப்போ ஹதீஸை பின்பற்றாத, ரசூல்லாவை பின்பற்றாத என்கிற ஒரு விஷம கருத்தை இவர்கள் முன்வைத்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி சுன்னத்தை பற்றி விளக்கம் சொல்லிட்டு ஜமாஅத்னா என்னன்னு இப்போ சொல்ல வருகிறார். நான் சுன்னத்தை சொல்லி வந்தேன். ஜமாஅத் என்ற வார்த்தை சஹாபாக்களுடைய ஜமாஅத். எனவே ஜமாஅத் என்றால் என்ன பொருள்? ஜமாஅத் அப்படின்னா என்னன்னா, சுன்னத் வல் ஜமாஅத் நம்ம சொல்றோம்ல, அஹ்லு சுன்னானா சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள், வல் ஜமாஅத்னா ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அர்த்தம். சுன்னத்தை பின்பற்றுகிற கூட்டம் என்று நீங்க விளங்கிடக்கூடாது. பலர் அந்த மாதிரி விளங்கிறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்னா அப்ப சுன்னத்தை பின்பற்றுகிற கூட்டம், நல்லா இருக்க பேரு. இப்ப சுன்னத்தை ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறாங்க என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. சுன்னத்தையும் கூட்டத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள். எந்த கூட்டம் அதை சொல்ல போறார். ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்றால் சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த சஹாபிகளை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தரமாக அதனுடைய தரத்தை பிரித்தறிகின்ற நல்ல ஆலிம்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இங்கேதான் இமாம்கள் வருவார்கள். இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் வருவார்கள். ஆய்வாளர்களை, குர்ஆன் ஹதீஸை சரியாக யார் ஆய்வு செய்கின்றார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இங்கே வருவார்கள். சஹாபாக்களுடைய ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த சஹாபிகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் தரமாக அதன் தரத்தை பிரித்தடுகிற நல்ல ஆலிம்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். இங்கேதான் இமாம் வருவார்கள். இமாம்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள், ஆய்வாளர்களை, குர்ஆன் ஹதீஸை சரியாக யார் ஆய்வு செய்கிறார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்று எப்படி விஷத்தை ஏற்றுகிறார்கள் என்று பார்த்தீர்களா? சுருக்கமாக போனால் எல்லாத்தையும் பின்பற்றுவோம். நீங்கள் மார்க்கம்னு இது செய்கிறீங்களேன்னா அதான் அந்த அந்த இமாம் செய்திருக்கிறார், அவர் செய்திருக்கிறார், இவர் செய்திருக்கிறார் என்று தப்பித்துக் கொள்வதற்கு இவர்கள் மார்க்கமாக கருதி பின்பற்றுவது இஸ்லாம் சொல்கிற கொள்கையே அல்ல என்பதை இவங்களுடைய வார்த்தைகளில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இவங்க இமாம் ஒரு இமாம் ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு இமாம் அதற்கு நேர் மாற்றமான ஒரு கருத்தை சொல்வார். இதில் எதை நாங்கள் பின்பற்றணும்? அதில் இவர்கள் செய்கிற அந்த முரண்பாடு, இது முரண்பாடுன்றது ரஹமத்து. அதில் இப்படி ஒரு பின்பற்றினால் நீங்கள் சாஃபியிலிருந்து ஹனஃபியா மாறுங்க, ஹனஃபியில் இருந்தால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது ஒழுமுறிந்துருன்னும் பொழுது நீங்கள் அந்த அந்த நேரத்தில் மட்டும் சாஃபி மதுகபை சார்ந்தவர்கள் ஹனஃபி மதுகபை பின்பற்றுங்கள் என்று இவர்கள் இந்த இஸ்லாத்தை கேலி கூத்தாக்குகிற இந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த இமாம்களுடைய அந்த சுய கருத்துக்களை மார்க்கமாக அடையாளப்படுத்தி, இது எவ்வளவு ஒரு அநியாயமான செயல்! இது யாருடைய மார்க்கம்? நம்முடைய வீட்டிற்கு, நாம் அதிகாரம் படைத்த ஒரு இடத்திற்கு, நம்முடைய ஒரு இடத்துல வேறு ஒருவர் அதிகாரம் செலுத்துவதை நாம் எப்படி விரும்ப மாட்டோமோ, இந்த மார்க்கம் என்பது இந்த குறுகிய புத்தி கொண்டிருக்கிற இவர்களுடையதா? அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்குரியது, கவனத்தில் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே. அப்பேற்பட்ட அல்லாஹ்விற்குரிய அந்த மார்க்கத்தில் இவர்கள் அதில் உள்ள சேர்ப்பதற்கு எப்படி ஒரு அப்பட்டமாக இந்த குர்ஆன் வசனங்கள் எப்படி வளைக்கிறார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு ஆதாரத்தை நீங்கள் பாருங்கள். இது ஏன் இந்த இமாம்களை எல்லாம் பின்பற்றுகிறோம் என்பதற்கான ஆதாரம். அல்லாஹ் உங்களின் மீது நபியே குர்ஆனை இறக்கி வைத்தான். நபியே, நீங்கள் உங்களுடைய சொல்லால் செயலால் அவர்களுக்கு அந்த குர்ஆனை விளக்கி காட்டுவதற்காக வேண்டி உங்கள் மீது இறக்கி வைத்தார். வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் ஆய்வு செய்து விளங்குவதற்காக வேண்டி. 3 விஷயம் நல்லா கவனிங்க. உங்கள் மீது நாம் குர்ஆனை இறக்கி வச்சோம். அல்லாஹ் சொல்றான், இது யாருடைய வேலை? குர்ஆனை இறக்கி வச்சது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. லிதுபய்யின லின்னாஸி, அதை விளக்கி கொடுக்கக்கூடியவர்கள், இது யாருடைய வேலை? நபி அவர்களுடைய வேலை. வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் ஆய்வு செய்து சிந்தித்து சட்டங்களை விளங்கி அறியக்கூடியவர்கள். இது யாரு? நாமெல்லாம் ஆய்வு செய்ய முடியுமா? குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்ய முடியுமா? இதுதான் முஜ்தஹிதீன்கள் இங்கே வருகின்றார்கள்.
ஆய்வாளர்களான முஜ்தஹிதீன்கள் ஃபுகஹாக்கள் இந்த ஆயத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏன் இமாம பின்பற்ற, அது தனி மனித ஆராதனை அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்களே, அவங்களுக்கு பதில் இங்கே இருக்கிறது. வலஅல்லஹும் யதஃபக்கரூன். ஆய்வு செய்து சிந்தித்தெடுக்கிற ஆற்றல் எல்லோருக்கும் கிடையாது. இதை விரித்து பேசுவதற்கான நேரம் இல்லை என்பதனால் சுருக்கி பேசுகிறேன். இதை நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குரானை எடுத்து இவங்க தான் குரானையும் தமிழில் நீங்கள் படித்திடக்கூடாது, மொழிபெயர்ப்பை படித்திடக்கூடாது என்று ஏன் சொல்கிறாங்கன்றதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆதாரம். குரான் வசனத்தை படித்து பார்க்கக்கூடிய ஒரு பாமரருக்கு விளங்குகிற கருத்திற்கு நேர் எதிராக அதில் இல்லாததை இட்டுக்கட்டக்கூடிய வேலையை இவர் செய்திருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். வான்சல்லா இலைக்கதிக்கிற அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அல்லாஹ் உங்கள் மீது குரானை இறக்கி வைத்தான். லித்து பைனலின் நாஸ், நபியே நீங்கள் உங்களுடைய சொல்லால், இவர் மொழிபெயர்ப்பதை சொல்கிறோம், அடுத்து அதுக்கான சரியான மொழிபெயர்ப்பை சொல்லி விளக்குவோம். நீங்கள் உங்களுடைய சொல்லால் செயலால் அவர்களுக்கு அந்த குரானை விளக்கி காட்டுவதற்காக வேண்டி. இது வரைக்கும் நல்லா இருக்குதுல்ல. அடுத்து பாருங்க அவர் சொல்லக்கூடிய வாதம், வல அல்லஹும் யதஃபக்கரூன் அப்படின்னா அவர்கள் ஆய்வு செய்து விளங்குவதற்காக. இப்போ இதில் அல்லாஹ் 3 விஷயத்தை சொல்கிறான். குரானை இறக்கி இருக்கிறோன்றான், இது அல்லாஹ்வுடைய வேலை. அதை விளக்கி கொடுப்பதற்காகன்னு சொல்கிறான், இது நபியுடைய வேலை. அதை ஆய்வு செய்து சிந்திக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இது யாரை தெரியுமா? இதில் தான் சட்டங்களை விளங்கி அறியக்கூடியவர்களுடைய வேலை இது, ஆய்வாளர்களுடைய வேலை இது, முஜ்தஹிதீன்களுடைய ஃபுகஹாக்களுடைய. அவர் அந்த முஜ்தஹின்கள் ஃபுகஹாக்கள் இந்த ஆயத்தில் இடம்பெறுகிறார்கள். இந்த வசனம் தான். ஏன் இமாமா பின்பற்றுறீங்க, இது தனி மனித ஆராதனை இல்லவான்லாம் கேள்வி எழுப்புறாங்கல்ல, இந்த வசனத்தில் தான் அவர்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டால, அல்லஹும் யதஃபக்கரூன் அல்லாஹ் சொல்லிட்டால, அதனால நாம இவர்களை எல்லாம் பின்பற்றலாம். அப்போ இந்த வசனம் தான் அதற்கான ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையை நாம் பார்க்கிறோம். அது சொல்லிட்டு அவர் சொல்கிற விளக்கமும் ஆக நபி அவர்களால் விளக்கி தரப்பட்ட, சஹாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு அவர்களை பார்த்து விளங்கி சட்டங்களை ஆய்வு செய்து எடுத்த அந்த ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், இவங்களுடைய வழியை நாம் பின்பற்றணும். இதுதான் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் தான் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? வான்சல்லா இலைக்க திக்ர், இவர்களுக்கு நேர் எதிரான ஒரு வசனம். இதை எப்படி வளைக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வான்சல்லா இலைக்க திக்ர லிதுபையின லின்னாஸ், மனிதர்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, அதற்காகவும் வல அல்லஹும் யதஃபக்கரூன், இந்த வேதத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த வேதத்தை நாம் இறக்கி அருள் இருக்கிறோம். லித்துபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம், மனிதர்களுக்கு அந்த மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்பதற்காகவும், வல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் அதை சிந்திப்பதற்காக வேண்டியும் இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற. இது மாதிரி எத்தனை வசனங்கள் நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயே. அஃபலாயத் தபருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த குர்ஆன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் உங்கள் உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா என்று இந்த கருத்தை நாம் பார்க்கணும். இதை அதற்காகத்தான் இந்த குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டி இருக்க. அதற்கு நேர் மாற்றமாக இந்த வசனத்தில் வல அல்லஹும் யதஃபக்கரூன்னா அல்லாஹ் மிக தெளிவாக அவர்கள் சிந்திப்பதற்காக இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிற அந்த வார்த்தையை எப்படி இவர்கள் விளையாடுகிறார்கள், எப்படி வளைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். இது அவர் சொல்லியிருந்தார்ல, இவங்க எப்படி திரித்து வலித்து வேறு கருத்தை சொல்கிறார்கள், இப்படி தங்களுடைய சட்டத்திற்கு தோதுவாக ஆயத்தை வளைக்கிறார்கள் என்று இவர் சொல்லியிருக்கிறாரே பின்னாடி. அப்போ அந்த நிலையில் இவர்தான் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிக பொருந்திய ஒரு ஆதாரம். அப்போ இந்த வசனம் அறவே எந்த கருத்தை சொல்லவில்லையோ, இந்த கருத்து இன்னும் இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருப்பதை விளக்குகிற பொறுப்பை பெற்ற அல்லாஹனுடைய தூதர் நமக்கு விளக்கி காட்டுவதற்கும் மக்கள் இதை விளங்கி கொள்வதற்கும் தான் அல்லாஹனுடைய தூதருடைய பணி இதுதான். மக்கள் அதன் மூலமாக விளங்கி கொள்ளக்கூடும் என்பது அல்லாஹ் சொல்லி இருக்க. அப்போ எவ்வளவு மாற்றமாக இந்த வசனம் ரசூலுல்லாவுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் மூலமாகத்தான் இந்த குர்ஆன் வசனத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லி இருக்க. இது எப்படி தங்களுடைய கருத்துக்கு சாதகமாக வளைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். இப்போ குர்ஆன் நமக்கு விளங்காது, ஹதீஸை நாம் வஹியை விளங்கி கொள்ள முடியாது. அதனால் எங்கள் இமாம்கள் சொல்லுகிறபடி நீங்கள் வாங்க, இன்னும் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இவங்க இமாம்கள் சொல்கிற, ஏன் இது காரணம் என்றால் மொழி வைத்து இவங்க விளையாட வாய்ப்பு இருக்குது. அரபு மொழியில் இருக்குது, அதை வைத்துத்தானே இவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க.
இந்த தீர்மானத்தை இவங்க செய்யும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் மொழிபெயர்ப்புகளை படித்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது, நீங்கள் எங்களை பின்பற்றணும் என்று இவங்க சொல்ல வர்றாங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் எப்படி மொழிபெயர்ப்பு அரபியில இருந்து மொழிபெயர்க்கப்படுதோ இவங்க எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற இமாம் கருத்து எங்கே இருக்குது? சஹாபாக்களுடைய கருத்துக்கள் எந்த மொழியில் இருக்குது? அப்போ இவர்கள் சொல்லுகிற அத்தனையுமே அரபு மொழியில் தான் இருக்கிறது. இப்போ இவங்க அதை மொழிபெயர்த்து நமக்கு சொல்லுகிற போது இப்போ இவங்களுடைய நிலை இப்படியான கொள்கை தெளிவற்றவர்களாக இருக்கிற இவர்கள் விளக்கித்தர நாம் அதை பின்பற்றினால் நம்முடைய நிலை எங்கே போகும், நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நாம் தெளிவு பெற புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆன் வசனம் புரியாதான், ஆனால் இவங்க சொல்லுவது நமக்கு புரியுமா? அப்போ எப்பேற்பட்ட இவங்களே அது புரியாது என்று சொல்லக்கூடிய இவர் சொல்லுவது நமக்கு புரியுமா? அப்போ எந்த நிலையில் தங்களை கருதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் பல திருமறை குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் எப்படி இதை தெளிவுபடுத்துகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து பின்பற்றப்பட்டதை நீங்கள் எது இறக்கப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி, அவன் அல்லாதவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது, அவுலியா பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. கலீலம்மா ததக்கரும், நீங்கள் குறைவாகவே பரிப்பினைப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அவலம் யக்ஃபீஹிம், அவர்களுக்கு இது போதுமானதாக இல்லையா? அன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், அவர்களுக்கு இந்த வேதத்தை நாம் அருளி அவர்களுக்கு இதை நாம் சொல்லுவது, இந்த வேதம் அவர்களுக்கு போதுமானதாக இல்லையா? இதில்தான் நம்பிக்கை கொள்கிற சமுதாயத்திற்கு அருளும் இது அறிவுரையாகவும் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டியிருக்க, இது அல்லாஹ் கேட்கிற மாதிரி இது போதுமானது இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்க, அதற்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டியிருக்க, இதை தவிர்த்து வேறொன்று எதற்கு அல்லாஹ் கேட்கிற அந்த கேள்வி இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க. இது உங்களுக்கு போதுமானது இல்லையா? இதை நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளும் இவர்களை நோக்கியதுதான் என்பதனால இந்த கொள்கை தெளிவற்ற இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கை கொண்ட இவர்கள் குறித்து நாம் எச்சரிக்கையோடு இருக்கணும். இதில் இவங்க மற்ற அமைப்புகளை விமர்சனம் செய்கிறாங்க. இதில் ஜமாத் இஸ்லாமியில் உமையாக்கள் அப்பாசிகள்னு ரெண்டா பிரிப்பாங்க. சிஃபின் யுத்தம் நடந்ததையும் ஜமல் யுத்தம் நடந்ததையும் கர்பலாவில் நடந்ததையும் பொதுமக்களுக்கு பொது வழியிலே கொண்டு வந்து விளக்கி சஹாபாக்களை குறையுள்ளவர்கள் குற்றமுள்ளவர்கள் என்று நிரூபிக்க பார்ப்பார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கிருந்து விஷம் எப்படி வருதுன்னு தெரியாது, அந்த மாதிரி உள்ள ஏறிட்டு இருக்குது. ஜமாத் இஸ்லாமி யார் என்பதை புரியாமலேயே ஜமாத் இஸ்லாமியை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமான ஒரு அமைப்பு ஜமாத்துல் இஸ்லாமி. இவங்க ரொம்ப மோசமானவர்கள், இவங்க அப்படி இப்படி இந்த ஹதீஸை இப்படி இந்த நோக்கத்தையே மாற்றி புரிகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறார். அவங்க வேற ஒரு விஷயத்தில் மாற்றி புரிகிறாங்க. சரி, நீங்கள் வேற ஒரு விஷயத்தை எப்படி மார்க்கத்தை வளைத்து ஒடுக்கிறீர்களோ, எப்படி ஹதீஸின் பேரில் எதையும் பின்பற்றலாம் என்கிற முடிவை அறிவிக்கிறீர்களோ, அது மாதிரி அவங்க வேறொரு உங்களிடத்தில் இருக்கிற தவிர அவங்க வேறொரு முறையில் செய்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு வித்தியாசம். அவங்களை விமர்சிப்பதற்கு உங்களிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது? அவங்களும் சரியில்லாதவர்கள் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அப்போ அவங்களை விமர்சிக்கிற அளவிற்கு உங்களிடத்தில் என்ன தகுதியை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்பதை நாம் கேள்வியாக முன்வைக்கிறோம். இதெல்லாம் ஜாக்கிர் நாய்க்கு அவர் எப்படி இவர் எப்படி என்று இந்த விமர்சனங்கள் தொடர்கிறது. இதுல நம்மை பற்றி சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. என்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்கன்னா, தௌஹீத்வாதிகள் என்று குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி வருவாங்க. தௌஹீத்வாதிகள் என்றும் ஜாக் என்றும் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவர்கள் இஜ்மாஐ அவர்கள் வெறுப்பார்கள், மறுப்பார்கள், கியாஸை மறுப்பார்கள். அதை விளக்கி பேசுவதற்கான நேரம் இல்லை என்பதனாலே சுருக்கி சொல்கிறேன், அவர்களை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க இஜ்மா கியாஸை வெறுப்பார்கள், மறுப்பார்கள். அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிறார். முதல்ல இந்த இஜ்மா கியாஸை ஏன் இது பண்ணுறோம், அது விரிவாக பேசலாமா? நாம் ஏற்கனவே கடந்த காலங்களில் அவ்வளவு தெளிவுபடுத்தி இருக்கிறோமே. உங்களுக்கு முன்னிலையிலேயே இஜ்மானா என்ன அந்த கருத்தை முதல்ல சொல்லுங்க. யாரெல்லாம் நீங்க ஒன்று திரண்டு ஒன்று கூடி ஒரு கருத்தில் யாரெல்லாம் ஒருமிக்கிறத இஜ்மான்னு சொல்லுவீங்க? சஹாபாக்கள் அனைவரும் ஒன்றிணைவதையா, அல்லது இமாம்கள் 4 இமாம்களும் ஒன்றிணைவதையா, அல்லது ஒரு மதுகவை சார்ந்த இமாம்கள் ஒன்றிணைவதையா,
அல்லது தாபீன்கள் ஒன்று, எதை நீங்க இஜ்மான்னு சொல்றீங்க? அது அந்த தெளிவு கேட்டோம்ல. பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறியதை இந்த சமுதாயம் பார்க்கத்தானே செய்திருந்தது. எவ்வளவு காலமாக அந்த கேள்விகளை முன்வைக்கிறோம். இஜ்மா என்பது ஒரு கற்பனையாக நீங்கள் வைத்துக்கொண்டு மார்க்கத்தின் அடிப்படை ஆதாரமாக சொல்லிக்கொண்டு மார்க்கத்தின் பெயரால் புதிதான விஷயங்களை புகுத்துவதற்கு நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற வழியே தவிர வேற என்ன? இதுல கியாஸ் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸில் இருந்து காரணங்களை அறிகிற ஒரு விஷயம் அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ் சொல்றத அதன் அடிப்படையிலேயே விளங்கிக் கொள்வது கியாஸ்னா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்களா ஒரு காரணத்தை அதில் இல்லாத ஒன்றை உருவாக்கி இதையே செய்றீங்க அப்படின்னா சம்பந்தம் இல்லாததை ஆதாரம் காட்டி கியாஸ் என்று சொல்லும் பொழுதுதான் இது இஸ்லாத்தின் மூல ஆதாரம் இல்லை என்று மறுக்கிறோம். அப்போ இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு விஷயம் என்பதை நாம் அதை தெளிவுபடுத்துகிறோம். அப்போ குர்ஆன் ஹதீஸ் என்பது மட்டும்தான் மார்க்க ஆதாரங்கள். இதைத்தான் திருமறை குர்ஆனும் நபி அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்கிற போது அப்போ அதனால் நாங்கள் அதை ஏற்க மறுக்கத்தான் செய்வோம். ஹதீஸில் இல்லாத குர்ஆனில் இல்லாத விஷயங்களை நீங்கள் இந்த பெயரில் கொண்டு வரும் பொழுது எந்த பெயரில் கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை அங்கீகரிக்க மாட்டோம். அப்போ இப்படி அந்த கருத்தை முன்வைக்கிறார். அதே மாதிரி இதற்கு பிறகு இவர் சொல்லக்கூடிய பார்த்தா இவர் ஏதாவது ஒரு கனவு கண்டிருக்கிறாரா, அல்லது இவர் வேறு ஏதாவது இந்த நேரம் பத்தல அதனால் இதை சுருக்கி சொன்னேன் என்று சொன்னவர் இதில் பெரிய அளவிற்கு மணிக்கணக்காக ஒரு விஷயத்தை பேசுகிறார். இவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இவங்க ஒரு அடிப்படையான வேறுபாடு அவங்களுக்கும் நமக்கும் இருக்கு. இவங்க ஹலால் ஹராம தீர்மானிக்கக்கூடியதே பகுத்தறிவு தான். ஹலால் ஹராமை நன்மை தீமைகளை தீர்மானிக்கக்கூடியது பகுத்தறிவு தானே தவிர குர்ஆனோ ஹதீஸோ அல்ல. அதுக்கு ஒத்து இருந்துச்சுன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸை எடுப்போம், ஒத்து இல்லையா எடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம விமர்சிக்கிறார். எங்க அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம்? நாங்கள் எங்கே அதை எழுதியிருக்கிறோம்? எங்கே ஹலால் ஹராம பகுத்தறிவு தீர்மானிக்கிறது என்று நாம் எங்கே பேசியிருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் நம்ம அறிவுக்கு பொருந்தவில்லை என்றாலும் கூட அல்லாஹ்னுடைய தூதர் ஒன்றை ஹராமாக்கி விட்டால் அதை ஹராம்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக சொல்லுகிற நாங்கள், நீங்கள் அந்த இமாம்களின் பெயரை கொண்டு அல்லது வேறு ஒரு யாரோ வருகிற ஒருவருடைய பெயரை கொண்டு அந்த அனாச்சாரங்களை இஸ்லாம் எதிர்த்த விஷயங்களை ஹராமாக்கி இருப்பவற்றை நீங்கள் மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றி கொண்டிருக்கிற போதும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள் என்பதனால நாங்கள் இதை தவிர்த்து கொள்கிறோம். இந்த அனாச்சாரங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்பதனால் உயிர் போனாலும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிற நாங்கள் அறிவுக்கு பொருந்தலன்னு அதை பகுத்தறிவு வச்சு ஹலால் ஹராம எங்க தீர்மானித்தோம்? இப்படி இவர் பேச இருக்கிற மற்ற அத்தனையுமே கற்பனையானது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இவருக்கு தவறா ஏதாவது எடுத்து சொல்லியிருக்கிறாங்களா, அல்லது அந்த சபையை இவர் எது சொன்னாலும் கேட்கிற சபை என்பதனால எதையாவது ஒன்று சொல்லுவோம், இவர்கள் மீது அபாண்டத்தை சுமத்துவோம் என்பதனால் சொன்னாரா என்னன்னு தெரியல. அதில் இவர் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க அறிவுக்கு பொருந்தனாதான் ஹதீஸா எடுக்கிறோம், இவங்க இமாமுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒத்திருந்தாதான் ஹதீஸை எடுப்போம், ஹதீஸே எடுக்க மாட்டோம்னு சொன்ன இந்த குரூப்புக்கு திடீர்னு ஹதீஸுக்கு மேல அக்கறை வந்துருச்சு, ஹதீஸ் மேல ஒரு பரிவு வந்துருச்சு. அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. திடீர்னு தடியை தூக்கி போட்டாங்க, அது பாம்பா மாறிச்சு, அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது, மறுக்கிறான். என்ன அப்படின்னா, திடீர்னு தடியை தூக்கி போட்டா அது பாம்பாக மாறிச்சு, அறிவுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, மறுக்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனது தடியை தூக்கி அடித்தாங்க, 12 ஊற்றுக்களாக பெருக்கெடுத்து ஓடியது, அறிவுக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு மறுக்கிறான். இதுக்கு வேற ஒரு கருத்தை சொல்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பில்கிஸ் நிறைய அதுல விஷயங்களை சொல்றாரு. ஹதீஸ்ல தொடர்பில்லாத பல விஷயங்களை சொன்னாலும் இவர் சொல்ல வருவது என்னன்னா, ஜின் அந்த சிம்மாசனத்தை தூக்கி வருகிற அந்த விஷயத்தை மறுக்கிறார்கள் என்கிற மாதிரி இப்படி எல்லாம் சொல்றீங்களே, யார் மறுக்கிறா? நாங்கள் எங்களுடைய திருக்குரான் மொழியாக்கத்தில் அந்த செய்திகளை போட்டிருக்கிறோம், அதுக்கான விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம். பல மக்களுக்கு பயான் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் அதை தெளிவுபடுத்தி மக்கள் மத்தியில் வருகிறோம். அப்போ இதெல்லாம் இவருடைய கற்பனைகள் தான். இதை மறுக்கிறார்கள், அதை மறுக்கிறார்கள், அறிவுக்கு ஒத்து வரலன்றதுனால இந்த குர்ஆன் வசனங்களை நீங்கள் சொல்கிற கப்சாக்களை மறுக்கிறோம், அலிமாக்களுடைய கராமத்துகள் என்று யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுகிற கற்பனை கதைகளை மறுக்கிறோமே ஒழிய திருமறை குர்ஆன் சொன்னதை எங்க மறுத்தோம்? அப்போ இவங்க சொல்லுகிற அந்த கற்பனையை நியாயப்படுத்துவதற்கு குர்ஆனில் இடம்பெறுகிற நபிமார்கள் அற்புதங்களாக தாங்கள் நபி என்பதை மக்களுக்கு நிரூபித்து காட்டுவதற்காக செய்த விஷயங்களை
மறுப்பதாக ஒரு போலி பிரம்மையை உண்டாக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி அறிவுக்கு சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லுகிற இது ஆபத்தான ஒன்று, இப்படி சொல்லாத பல விஷயங்கள் இப்படியே தான் அவர் இவருடைய அந்த பேச்சே இப்படித்தான் அமைந்து இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் இடையில ஒன்றை சொல்கிறார். முத்தசிராக்கள்னா யாரு? இதில் பல நபர்களை நாம் பார்த்துருக்கிறோம், வழிகேடர்களை. லாஹிரியானா யாரு? வஹாபின்னு அர்த்தம், இவன் தான் அன்னைக்கு உள்ளவன், அந்த பேர் தான் மாற்றம் என்பது போன்று இவர் அந்த கருத்தை சொல்றார். இதுல மாத்துரிதியாக்கள், அஷாரியாக்கள், முஅத்தஸிலாக்கள். முஅத்தஸிலான்னு சொன்னா அந்த காலத்து வஹாபின்னு அர்த்தம். லாஹிரியான்னு சொன்னா அந்த காலத்து வஹாபின்னு அர்த்தம். சரி, உங்களுடைய கொள்கை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என்ன, நீங்க உங்களுடைய கொள்கையினுடைய நிலை என்னன்றதை நீங்க பார்க்கணும்ல. நீங்கள் சொல்பவைகள், எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள், அது முற்றும் முழுவதுமாக தவறானது என்பதை நாங்கள் நிரூபிக்கவும் தயார், நிரூபித்தும் கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் தெளிவுபடுத்தவும் செய்கிறோம். நீங்கள் கற்பனையில் இந்த வசனங்களை எல்லாம் மறுக்கிறோம் என்று சொல்லி கற்பனையில் அவர்களோடு நீங்கள் இணைக்கிறீங்க. ஆனால் உண்மையில் உங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வழிகட்ட கொள்கையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அடிப்படையாக கொண்டு யாரை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் என்கிற கொள்கையுடைய திருமறை குரான் நபிமொழிகளுக்கு எதிரான கொள்கை உடையவர்களாகிய நீங்கள் தான் வழிகட்ட எந்த கொள்கையினுடைய ராஃபிலியாக்கள், இந்த ஷியாக்களுடைய பிரதிபலிப்பு தான். பல நிலைப்பாடுகள் தான் உங்களுடைய நிலைப்பாடுகளாக இருக்கிறது. அப்போ இப்படியான கொள்கையற்ற நீங்கள் இப்படி மற்றவர்களை விமர்சனம் செய்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை நாம் கேள்வியாக முன்வைக்கிறோம். அதே மாதிரி இப்படியான ஒரு மோசமான கொள்கையுடைய நீங்கள் அப்போ மற்றவர்களை விமர்சிக்கிறோம் என்று ஆதாரங்கள் அடிப்படைகள் இல்லாமல் விமர்சித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மீண்டும் இந்த கதையை அளக்க ஆரம்பிக்கிறார். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையிலே ஒன்று, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு காரணத்தை படைக்கின்ற போது காரியத்தையும் படைத்து விடுவார். அப்படின்னா என்ன? இப்ப நெருப்பு இருக்குது, நெருப்புக்கு ஒரு தன்மை என்ன, அது சுட்டு கரிச்சிடும். கரிக்கும் தன்மை நெருப்புக்கு உண்டு. நெருப்பு உண்டு, கரிக்கல, இது அறிவுக்கு ஒத்துவல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. பல நாள், நீண்ட நாள் எரிக்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட நெருப்பு குண்டம். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்பு எரிக்கல. அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது, சயின்ஸ் ஒத்துக்க மாட்டேங்குது, பிறந்தள்ளிட்டான். சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையில ஒன்று என்ன அப்படின்னா, அல்லாஹ் காரணத்தை படைக்கும் பொழுது காரியத்தை படைக்கிற, அப்படியே போய் அந்த சயின்ஸ் இந்த சயின்ஸு, அப்போ நெருப்பு அணையுது இப்படின்னே பேசி அவர் புரிந்தும் புரியாமல் அப்படியே பேச தொடங்குகிறார். இதில் சொல்ல வருகிற கருத்து சாராம்சம் என்னன்னா, இப்ராஹிம் நபி நெருப்பில் தூக்கி போட்டது அதை மறுக்கிறாங்க. அதே மாதிரி அது எனக்கு அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, சயின்ஸுக்கு ஒத்து வர மாட்டேங்குதுன்னு புறந்தள்ளிட்டான். அதுக்கு வேற கருத்து சொல்கிறான். எங்கே நம்ம அப்படி சொன்னோம்? தண்ணி மாற்றமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றமாக மாறி அது பாதையை ஏற்படுத்தியது என்பதை மறுக்கிறான். அப்போ எல்லாம் இவருடைய கற்பனை தான். கற்பனை கதைகளை வைத்து இதே மாதிரி அது நிறைய விஷயங்களை சொல்லி இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமாகவும் இல்லாத விஷயங்களையும் சொல்றார். கத்திக்கு அறுக்கும் தன்மை உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்தார்கள். ஆனால் அந்த கத்தி அறுக்கவில்லை. கத்தியை படைக்கின்ற போது அறுக்கும் தன்மையையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன? இந்த ஒவ்வொரு பொருளுடைய தன்மையும் அதோடு சேர்த்து படைக்கப்பட்டிருந்தாலும் தேவைப்படுகின்ற போது அதை செயல்படுத்துவான் அல்லாஹ். தேவையில்லாத நேரத்தில் அந்த சக்தியை அல்லாஹ் அதிலிருந்து பிடுங்கிக் கொள்ளுவான். கத்தி அறுக்க முற்பட்டது அப்படி குர்ஆன் வசனங்களே இல்லை. அறுக்க போனாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவங்களுக்கு ஒரு பிராணியை அளித்ததை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த கத்திக்கு அறுக்கிற தன்மை இல்லை என்று மறுக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை காரணம் இல்லாமல் அறிவுக்கு பொருந்தலை, சயின்ஸுக்கு பொருந்தலைன்னு மறுக்கிறார்கள் என்று இப்படியாக இவருடைய அந்த விஷயத்தை இப்படி நிறைய விஷயங்களை சப்பபு லாசிம் என்று
இதை நான் உலமாக்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியாது என்று இப்படியாக அவருடைய உரை அப்படியே நீண்டு போகுது. ஐசக் நியூட்டன்றார், திடீர்னு இப்படி பல பெயர்களை குறிப்பிடுறாரு, இப்படியே அவருடைய. அப்போ இது எதுவுமே ஒருவர் மீது விமர்சனம் சொல்வதற்கு முன்னாடி அவங்க உண்மையில் அவங்க மீது என்ன விமர்சனத்தை முன்வைக்கலாம், அவங்க என்ன செய்கிறார்கள் என்பது குறித்து நீங்கள் பார்க்கணும்ல. அப்போ ஏதோ ஒன்றை ஏதோ கற்பனையில் இவராகவே இவர்களிடத்தில் இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் யார் மறுத்தது? நீங்கள் செய்கிற பித்தலாட்டங்களைத்தான் மறுக்கிறோம். அதை எதையெல்லாம் நீங்கள் அதை நபிமார்கள் செய்ததாக சொல்கிற அந்த அற்புதங்களை வைத்து இன்னைக்கு அடங்கி இருக்கிற அவுலியாக்களும் செய்வார்கள் என்று சொல்வதை எதிர்க்கிறோம். அதன் மூலமாக போகிற யாரும் பீடி மஸ்தான் அவரிடத்தில் அல்லாஹ் நாடினால் அவர் உங்களுக்கு உதவி செய்யலாம், அவரிடத்தில் உதவி தேடலாம் என்கிற கற்பனை, உங்களுடைய கற்பனை கொள்கைகளைத்தான் எதிர்க்கிறோமே ஒழிய நபிமார்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்பதை யார் இதில் மறுத்தா? இப்படியானது தேவையான கதைகளிலே பல மணி நேரங்களை ஓட்டுறார். ஓட்டிட்டு உஃப்னு ஊதுறான், சரியா போகுதுங்கிறான், அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது, புறந்தள்ளி விடுகிறான். உஃப்னு ஊதுனா இப்படி சரியா போகுதுன்னு மறுக்கிறான் அப்படின்னு இப்படியான சில விஷயங்களை சொல்றாரு. இதுலயும் ஒன்றும் இல்லை. நாம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி பார்த்த அடிப்படையில் ஓதி பார்ப்பதை அங்கீகரிக்கிறோம். இது அல்லாம நீங்க ஹதீஸுக்கு மாற்றமாக ஊதி அதை முடித்திடுவதும், தண்ணீரில் ஊதி, ஹதீஸ்ல ஊதி குடிக்கவே கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிற போது அப்படி அதில் ஊதுவதனால் ஒரு பவர் இறங்குதுன்னு நம்பி நீங்கள் குடிக்கிறது, அதில் முடிச்சிடுவது, அதை தாயத்தாக்கி தொங்க விடுவது, இதெல்லாம் இணை வைப்பு காரியங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த காரியங்கள் என்று எச்சரிக்கிறோம் ஒழிய இதை நாங்கள் எங்கே மறுத்தோம்? அப்போ இப்படியாக உங்களுடைய அந்த உரை முழுக்க பல நிமிடங்களை இதற்காகவே அவர் செலவழிக்கிறார். அடுத்து இவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து, சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அறிவு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாங்கள் சரியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்கிற மாதிரி இந்த உளப்பல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அடுத்து இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுன்னத் ஜமாத்தினுடைய சத்திய கருத்துக்களை நம்ம விளங்கணும் அப்படின்னு சொல்லி அதை விளக்குறார். என்ன சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை? பல இமாம்கள் இதில் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. குர்ஆனுடைய வழியில் சஹாபாக்கள் செய்ததை மற்றவர்கள் செய்தார்கள். அவருடைய வழிமுறைகள் என்ன என்பதை இமாம்கள் ஆராய்ந்து நமக்கு தந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு ஹதீஸ்கள் சில ஆயிரங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இமாம் ஐனி சொன்னாராம், அதில் 11,90,000 மசாலாக்களை, தீர்வுகளை இமாம்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் என்று இமாம் ஐனி சொல்லிட்டாரு. அவருடைய வழிமுறை என்ன என்பதை இமாம்கள் ஆய்ந்து அறிந்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன ஹதீஸ் சில ஆயிரங்களாக இருந்தாலும், லட்சமாக இருந்தாலும், பல லட்சங்கள் 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இதுவரை ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் 11,90,000. 11,90,000. இது 700 வருஷத்துக்கு முந்தி சொன்னது. இப்ப எத்தனை லட்சங்கள் கூடி இருக்கின்றனவோ தெரியாது. அன்றாட வாழ்க்கையிலே அவ்வப்போது பிரசவிக்கப்படுகின்ற புதிய புதிய சட்டங்களுக்கெல்லாம் தீர்வுகள் இமாம்கள் சொன்னதில் தான் இருக்கிறது. எனவே இமாம்களை பின்பற்ற வேண்டும். 700 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படின்னா இப்ப எத்தனை லட்சம் கூடி இருக்கிறதுனே தெரியல. புதிய புதிய சட்டங்கள் இமாம்கள் சொன்னதில் தான் இருக்கிறது. எனவே இமாம்களை பின்பற்றணும். அப்போ இவங்க சொல்லக்கூடிய கருத்து, இப்போ நபிமொழிகள் அதெல்லாம் ஆதாரம் காட்டுறதெல்லாம் விட்டாச்சு. இப்போ இமாமை பின்பற்றுவதற்கு என்ன அடிப்படை? இப்படி லட்சக்கணக்கான சட்டங்களை தொகுத்து இருக்கிறாங்க. அந்த சட்டங்களுடைய சரியான குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக இருந்தால் அதை குர்ஆன் ஹதீஸை பார்த்தே நம்ம பின்பற்ற போகிறோம், அது வேற விஷயம். அதற்கு மாற்றமாகவும் அவங்களுக்கு ஹதீஸ் கிடைக்காத அடிப்படையிலேயோ அல்லது வேறு சில காரணங்களாலோ பல விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது குறித்து என்ன விஷயம்? அதில் இவ்வளோ முரண்பட்டதை, ஆபாச, அதில் மார்க்கத்திற்கு முரணான, ஹதீஸிலேயே நேரடியாக எதிர்த்து நிற்கிற குர்ஆன் வசனங்களுக்கே முரணான சட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இவங்க வாய் திறப்பது இல்லை. அப்போ இது புகழ்ந்து பேசி இந்த இமாம்களை பின்பற்றுவதற்கு என்ன ஆதாரம்னா, இவ்வளவு இருக்கிறது. புதிய பிரச்சனைகளுக்கும் புதிய புதிய சட்டங்களுக்கெல்லாம் இமாம்களில் சொன்னதில் தான் தீர்வு இருக்கிறது. என்ன தீர்வு இருக்கிறது? இமாம்களில் சொன்ன அவங்க காலத்தில் எது இருந்ததோ, குர்ஆன் ஹதீஸ் இருந்த காலத்தில் என்ன விஷயங்கள் பிரச்சனைகள் அணுகப்பட்டிருந்ததோ அதற்கு குர்ஆன் ஹதீஸ் தீர்வு சொல்லியிருந்துச்சு. அது கடந்து இமாம்கள் சில நூற்றாண்டுகளில் வந்த இமாம்கள் காலத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதுக்கு தீர்வு இருந்துச்சு. இப்போ இந்த லேப்டாப் பயன்படுத்தலாமா இல்லையா, எந்த இமாம் என்ன சொல்லியிருக்கிறார்? அப்போ ஏதோ இவர்கள் அதை எப்படி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒன்றை நாம் எடுக்க போகிறோமோ
அதே போன்று தான் இந்த இமாம்களிடத்திலேயே இருந்து இவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்கிற போது அதற்கு குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக இருந்தாலும் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை கொண்ட இவர்கள் சொல்கிற ஆதாரம் பார்த்தீங்களா? ஏன் இமாம்களை பின்பற்றணும்னா புதிய புதிய சட்டங்கள் அதற்கு இமாம்கள் சொன்னதில் தான் இருக்குது. இவ்வளோ லட்ச சட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அதனால் நாங்கள் அவங்கள பின்பற்றணும். சுன்னத்தை பின்பற்றுபவர்களாக, சஹாபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அதை எடுத்து விளக்கி விளம்பி தருகிற இமாம்களை பின்பற்றக்கூடியவர்களாக, இப்படித்தான் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும், இப்படித்தான் நம்ம இருப்பதற்கு முயற்சிக்கணும் என்று சொல்லி இப்படியாக இவங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல என்கிற கொள்கை தெளிவை இதில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ மக்கள் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இவங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்கிற போது ஏதோ சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று இத்தனை நாட்கள் சிலர் விளங்கி இருக்கலாம். அப்போ இவங்க மாநாடு போட்டு இவங்களுடைய கொள்கை என்ன என்பதை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இவங்க நபி மொழிகளுக்கு, ஹதீஸுகளுக்கு எதிரானவர்கள், ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், சுன்னத் என்கிற பெயரில் யார் சஹாபாக்கள் எதை செய்திருக்கிறாங்களோ, அதற்கு பிறகு உள்ளவர்கள் எதை செய்திருக்கிறார்களோ, இமாம்கள் எதை செய்திருக்கிறார்களோ, எல்லாம் யாரெல்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்களோ இதையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல என்பதை இந்த இவங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அஹ்லு சுன்னானா இப்படி அனைவருடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் ஹதீஸை அல்ல, ஜமாத் என்றாலும் அதுலேயும் மற்ற நபர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிற போது மக்கள் இவர்கள் குறித்த ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும். இவங்களுடைய கொள்கைய விஷயத்தில் இது எவ்வளவு அபாயகரமானது, இது குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமானது, இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அடுத்து இதனுடைய இறுதி பகுதியில் ஒரு துவாவை சொல்லித்தரார். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் இப்படின்ற மாதிரி அந்த வாசகம் உள்ள அந்த துவா. ஒரு துவாவை எப்போதும் செய்யுங்கள். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்சுக்னா இத்திபாஹு வஅரினல் பாத்தில பாத்திலன் வர்சுக்னா இஜ்தினாபா. யா அல்லாஹ் சத்தியத்தை சத்தியத்தை என்று சத்தியமை என்று விளங்கக்கூடியதை எனக்கு ரிஸ்காக தருவாங்க. அல்லாஹும்ம ரிஸ்குனா ரிஸ்காக தருவாயாக. ரிஸ்க் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ரிஸ்க் முடிகிற வரை மௌத் வராது. நீ அதை எனக்கு ரிஸ்காகத்தா என்று பிரார்த்திக்கணும் என்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதான் இவர் சரி, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பல நபிமொழிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லி நபிமொழிகள்லையும் குர்ஆன் வசனமும் நேர்வழியில் நிலைத்திருப்பதற்கு எவ்வளவோ பல குர்ஆன் வசனங்கள்லையும் ஹதீஸ்லையும் நிறைய துவாக்களை பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பல தடவைகள் செய்திருக்கிற பிரார்த்தனைகள்லாம் கூட இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இவர் சொல்கிற இந்த செய்தியும் கூட ஏதோ குர்ஆனில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதான்னா, ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இமாம் செய்திருக்கிற விஷயங்களை அதை ஒரு ஆதாரமாக அதை நாமெல்லாம் செய்யணும் என்று. அப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானது என்பதை நாம் தெளிவுபட புரிந்து கொள்ளணும். இதில் ஒருத்தர் சுவனத்தின் பாதையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயரில் இந்த அக்கீதாவின் மூலமாகவே நாம் இந்த கொள்கையின் மூலமாகவே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று சொல்லி பலவீனமான அந்த செய்தியை அது குறித்து நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதை சொல்லி இவர் தன்னுடைய இதனால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்கிற மாதிரி தவறான ஒரு வழிகாட்டுதலை வழங்குகிறார். இந்த கொள்கை இவர்கள் எந்த முறையில் சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறையில் நாம் கொள்கையாக ஏற்று பின்பற்றுகிற போது, நடைமுறைப்படுத்துகிற போது, நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் எதை வழிகேடாக எச்சரிக்கை செய்தார்களோ அந்த நிலைக்குத்தான், அந்த வழிகேட்டிற்குத்தான் நாம் செல்கிற சூழல் ஏற்படும் என்பதை நாம் தெளிவுபட வேண்டும். சகோதர சகோதரிகள், இவங்க ஏதோ ஒரு அஹ்லு சுன்னா என்கிற பெயரில் நபிமொழியை பின்பற்றக்கூடியவர்கள் என்கிற எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் இவர்களுடைய கொள்கை குறித்து தெளிவடைந்து இது போன்ற நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெண்களை ஏதோ இவங்க நல்ல வார்த்தைகளை நல்ல ஒரு அர்த்தத்தில் கருத்தமைப்பில் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்கிற பெயரில் இவர்களிடத்தில் சேர்த்து ஏமாந்து விட வேண்டாம். இந்த கொள்கை குறித்த அந்த எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனும் நமக்கு நபிமொழிகளும் என்ன விஷயங்களை மார்க்கமாக சொல்லுகிறதோ அது மட்டும்தான் நம்முடைய மார்க்கம் என்கிற விஷயத்தை தெளிவடைந்து அதில் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவியையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அதில் ஆகச் செய்து அதை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் என்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நினைவு கூர்ந்தவனாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.